श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अस्मद्गुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। श्रीशैलेशदगापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम्। आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शिरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। முன்னை வினயகர மூங்கிற் பொன்னங்கடல் கமலப்போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் எண்ணுக் கடவுடையேன் யான் தென்புலத்தார்க் எண்ணுக் கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பொழுதின்றி நன்னினற்பால் செயல்தரு கீர்த்தி இராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்துறை அந்தாதியோத இசனெஞ்சமே. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே. சொல்லின் துவை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்துவன் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமய வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே. ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கிற பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கிற நம்முடைய ஸ்ரீ ஜிஆர் சுவாமியினுடைய சுபமான சங்கல்பத்தினாலே திவ்ய பிரபந்த தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபன்யாச மாளிகையில் ஒரு வருஷத்துக்கும் மேம்பட்டு பல உபன்யாசகர்கள் பல வித்வான்கள் மகனீயர்கள் சேர்ந்து ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களுக்கு அர்த்தங்களை எல்லாம் நமக்கு சாதித்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு அற்புத பிரயத்னமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புத தாரையில் அடியேனையும் 2 வார்த்தையை விண்ணப்பம் செய்ய வேணும் அப்படின்னு சுவாமி நியமித்திருக்கிறபடியாலே ஒரு விதமான யோக்கியத்தையும் இல்லாதபடியே அந்த சுவாமியினுடைய நியமனத்தையே சிரசா வகித்து அந்த திருவடி பலத்தையே பலமாக கொண்டு இப்பொழுதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ராமானுஜன் உத்தந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தத்தில் ஒரு 5 பாசுரத்துக்கு 46 ஆரம்பித்து 50வது பாசுரம் பரியந்தமாக 5 பாசுரங்களுக்கு அர்த்தங்களை யதாசக்தி யதாமதி அனுபவிக்கலாம் அப்படின்னு தொடங்குறேன். நம்முடைய ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கே நாயகமணியாக திகழ்கிறவர் சுவாமி ராமானுஜர். எம்பெருமானுக்கு நாம் சேஷப்பட்டு இருக்கிறோம், எம்பெருமானுக்கு நாம் ஆழ்பட்டிருக்கிறோம், அவனுக்கே அனன்யார்க சேஷபூத்தர்களாக இருக்கிறோம் அப்படின்றது நம்முடைய ஸ்வரூபமாக இருந்தாலும்
அந்த எம்பெருமானுக்கே பண்ணக்கூடிய கைங்கரியமே நமக்கு பரம பிரயோஜனம், அதாவது பரம பிராபியமாக இருந்தாலும் அதனுடைய எல்லை நிலம் அப்படின்னு பார்க்கணும்னா அது பாகவதர்களிடத்தில், விசேஷித்து ஆச்சாரியனிடத்தில் அது பரியவசிக்கணும் அப்படின்றதான் நம்முடைய பெரியவர்கள் காட்டி கொடுக்குற விஷயம். அந்த கிரமத்தில் பார்த்தோமேயானால் ஸ்ரீவசனபூஷணாதி திவ்ய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புத விஷயம், ஆச்சாரியன்தான் நமக்கு உபாயமும் உபேயமும் அப்படின்னு இருக்கிறதோ இல்லையோ, அந்த ஒரு உயர்ந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்குன்னே அவதரித்த ஒரு அற்புத கிரந்தம் ராமானுஜனுத்தந்தாதி. இந்த கிரந்தத்துடைய வைபவங்களையெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்த இந்த மகனீயர்கள் உபன்யாசகர்கள் எல்லாம் பறக்க நமக்கு சாதித்து கொடுத்திருக்கார். இருந்தாலும் அதனுடைய வைபவத்தை சொல்லி சத்தை பெற வேணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அடியை சொல்லிட்டு இருக்கேன் ஒழிய அடியன் புதுசாக எதுவும் விண்ணப்பிக்கலை. அப்போ அந்த ராமானுஜனுத்தந்தாதி திருவரங்க தமுதனார் அருளை செய்த அந்த ராமானுஜனுத்தந்தாதின்றது பிரபன்ன சாவித்ரின்னு பேர் கொண்டிருக்கிறது. காரணமே, நாம் எப்படி ஒரு காயத்ரி மந்திரம், அந்த சாவித்ரி மந்திரத்தை நாம் எப்படி அகரஹர் அனுஷ்டேயமான இந்த சந்தியாவந்தனத்தில் நாம் எப்படி ஜபம் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு பிரபன்னனானவன், ஆச்சாரிய சம்பந்தத்துடையவன், அவசியபாவியாக இவன் அனுசந்திக்க வேண்டிய ஒரு கிரந்தம்னா இது ராமானுஜனுத்தந்தாதி. தினந்தோறும் அதை அனுபவிக்க வேணும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் காட்டி கொடுத்துருக்கார். எப்படி 108 காயத்ரி ஜபம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த 108 பாசுரங்களை நம்ம சேவிக்கணும், தினந்தோறும் அதை சேவிக்கணும். அதுதான் பிரபந்தனுக்கு ஒரு லட்சணம் அப்படின்னு காட்டுறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புத கிரந்தம். எதனாலே இதுக்கு இந்த வைபவம் அப்படின்னா எம்பெருமானாருடைய பெருமையை நமக்கு காட்டி கொடுக்கறது. நம் சம்பிரதாயத்திலேயே ஆச்சாரியனுக்கு அந்த பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறது இல்லையோ. யார் ஆச்சாரியன்? அவர்களுக்கு அந்தந்த சுவாமிகள் அந்த மடத்திலேயோ திருமாளிகையிலையோ யாரோ ஒருத்தர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கா, அவர் தான் ஆச்சாரியன் கொண்டாலும் அவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்னா ஆச்சாரிய புருஷர்களாக இருக்கிறா. ஆச்சாரியன்னு பேர் கொண்ட எம்பெருமானாருக்கு தாங்கள் சேவகர்களாக இருந்து அந்த எம்பெருமானாருடைய கைங்கரியத்தை பண்ணுறான். பெரிய வாச்சாம்பிள்ள ஒரு இடத்துல ஒரு முக்தக ஸ்லோகத்தில் காட்டுறச்சு ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார். விஷ்ணுசேஷி ததீய சுபகுண நிலைய விக்கிரஹஸ்ரீ ஷடாரிஹி ஸ்ரீமான் ராமானுஜாரியா பத கமலயுகம் பாதி ரம்யம் ததீயம் தஸ்மின் ராமானுஜாரியே குருரிதி சபதம் பாதி. எம்பெருமானாரிடத்திலே தான் ஆச்சாரியன் அப்படின்ற ஒரு பதம் அது விளங்கிறது. ந அந்யத்ர, மற்றொரு இடத்துல இந்த ஆச்சாரியத்துவம் கிடையாதுன்ட்டான். உடனே சுற்றி இருந்தவளால் கேட்டா, சுவாமி அப்போது நம்முடைய குரு பரம்பரையில் அத்தனை பேர் ஆச்சாரியர்கள் மகனியர்களால் இருந்திருக்காளே, பெரிய பெருமாள் தொடக்கமான மணவாள மாமனிகள் பர்யந்தமாக ஆச்சாரிய பரம்பரை மிச்சிருந்தாலும் சரி, இல்லை அஸ்மதாதி நாம் ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்கிறாளோ இல்லையோ, அப்போ இப்போ இருக்கிற ஆச்சாரியர்கள் வரைக்கும் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த ஆச்சாரிய பரம்பரைன்றது அத்தனை பெருசாக இருக்கிறதோ இல்லையோ. லக்ஷ்மிநாத சமாரம்பா அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம்னு சொல்லக்கூடிய அந்த குரு பரம்பரை இருக்கிறது. அந்த குரு பரம்பரையில் இருக்கிற மற்ற ஆச்சாரியர்களுக்கு அப்போ ஆச்சாரத்துவமே இல்லையான்னா அதையும் பெரிய வாச்சாம்பிள்ளை அங்கேயே எடுத்து காட்டுறார். சிஷ்டம் ஸ்ரீமத் குருனாம் குலமிதம் அகிலம் தஸ்ய நாதஸ்ய சேஷகா. அந்த எம்பெருமானாருக்கு சேஷப்பட்டிருக்கிறது, அவருக்கு தொண்டு புரியறதை வழியா இந்த எம்பெருமானார் தான் சேஷி, அவர் தான் சுவாமி. ஆச்சாரியன்னு பெயர் கொள்கிற ஒரே ஒரு வியக்தி அவர் தான், ஜெகதாச்சாரியர் அப்படின்னு பெயர் கொள்கிற ஒரே ஒரு வியக்தி அவர் தான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுக்குறார் நமக்கு. அப்போது மத்துமுண்டான ஆச்சாரியர்கள் எல்லாம் நம்ம இந்த இடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டோம், அந்த இடத்துல உபதேசம் பெற்றுட்டோம்னா அவர்கள் எல்லாரும் எம்பெருமானாருக்கு பிரதிநிதியாக இத்தனை காரியங்கள் பண்ணுறாட ஒழிய நமக்கு எல்லாம் ஆச்சாரியன் யார்? நேரே ஆச்சாரியன் யாருன்னா எம்பெருமானார். அதனாலேயே நமக்கு எல்லாருக்கும் ராமானுஜதாசர்கள் அப்படின்னு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எல்லாம் ராமானுஜதாசர்கள்னு. அப்போ இந்த ராமானுஜதாசியம் வந்ததே அவர் ஆச்சாரியன், நாம் அவருடைய சிஷ்யன் அப்படின்னு கொண்டிருக்கிறபடியாலே இந்த ஆச்சாரியனுடைய வைபவத்தை நம்ம பறக்க சேவிக்க வேண்டாமா? அந்த ஆச்சாரியனுடைய வைபவங்கள் எல்லாம் கீர்த்தனம் பண்ணுறதால நம்முடைய நாக்குக்கு உண்டான ஒரு கர்த்தவியம். நமக்கு
வக்தவியம் என்னன்னா குரு பரம்பரையும் துவயமும், ஜப்தவியம் குரு பரம்பரையும் துவயமும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வக்தவியம் என்னன்னா ஆச்சாரியனுடைய உத்கர்ஷம் அப்படின்னு காட்டுற ஆச்சாரியனுடைய குணங்கள் எல்லாம் நம்ம அதாவது சொல்லணும், நம்முடைய நைச்சத்தை சொல்லணும், ஆச்சாரியனுடைய குணத்தை சொல்லணும் அப்படின்னு காட்டுறாரு. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறார் இந்த கிரந்தத்தில், ராமானுஜன் உத்தந்தாதி அப்படின்ற கிரந்தத்தில். அப்போ தன்னுடைய நைச்சியம் அதெல்லாம் நல்லா பாவிக்கிறார் திருவரங்க தமுதனார். அதே போல் ஆச்சாரியனான, அதாவது தன்னுடைய ஆச்சாரியன் கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரியன், அப்பேற்பட்ட ஜெகதாச்சாரியனான எம்பெருமானாருடைய குணபூர்த்தியை பாடுறார், அவருடைய குணங்களை எல்லாம் கொண்டாடுறார் இந்த கிரந்தத்தில். அப்பேற்பட்ட ஒரு அத்புத கிரந்தம். இத்தனைக்கும் எம்பெருமானுக்கு 2 விதமான அவதாரங்கள் உண்டு. ஒன்று விலக்ஷண விக்கிரக விசிஷ்ட பகவத் தத்துவம்னு பேர், இன்னொன்றுக்கு விலக்ஷண ஆத்மவஸ்து விசிஷ்ட பகவத் தத்துவம்னு பேர். ஒரு அப்ராக்கிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டு வந்து அவதரித்தால் அதுக்கு அவதாரங்கள், விபவ அவதாரங்கள் அப்படின்னு பேர் சொல்கிறோம். அதே பெருமாள் ஒரு விலக்ஷணமான ஆத்மாவையே தனக்கு சரீரமாக கொண்டு தான் இங்கு வந்து அவதரித்தால் அதுதான் ஆச்சாரிய அவதாரம் அப்படின்னு காட்டுறோம். அதாவது மக்னான் உத்தரத்தை லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா அப்படின்னு அந்த எம்பெருமான் தானே நாராயணனே தானே இந்த ஆச்சாரியனா வந்து இந்த லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் தான் உத்தரிப்பிக்கிறான் அப்படின்னு காட்டுறாரு. அப்பேற்பட்ட எம்பெருமானே இந்த ஆச்சாரியனாக அவதரித்து நிற்கிற அந்த வைபவத்தை எல்லாம் பாடக்கூடியது தான் இந்த ராமானுஜ நூத்தந்தாதி என்ற அத்புத கிரந்தம். இந்த கிரந்தத்தில் 46வது பாட்டில் தொடங்கி 50வது பாட்டு பர்யந்தமாக ஒரு 5 பாட்டுக்கு அர்த்தத்தை பார்க்க பிராப்தம். அதில் 46வது பாசனம் சொல்கிறது, கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய குவலயத்தை மாறன் பணைத்த மறையுணர்ந்தோனை மதியிலேயே தேரும்படியன் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனை இராமானுஜனை இறைஞ்சினமே அப்படின்னு காட்டுறோம். இது முன்னாடி ஒரு பாசுரத்தில் சொல்கிறச்சே, அதாவது பேரொன்னும் மத்தியில் நீ சரணன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த பாசுரத்தை சொல்கிறச்சே எம்பெருமானார்கிட்ட என்ன பிரார்த்திச்சார் அப்படின்னாக்கா, பெரிய பெரிய ஞானத்தை படைத்தவர்களுக்கெல்லாம் தேவரீர் உம்முடைய வைபவத்தை காட்டுறது பெரிய விஷயமே இல்லை, எந்த யோக்கியத்தும் இல்லாத அடியனுக்கு இத்தனை வைபவங்கள் எல்லாம் காட்டி தேவரீரையே எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறதே. அப்போது தேவரீருடைய அந்த குணம் எப்பேற்பட்டது, அந்த சௌலபியம் சௌஷீல்யாதி குணங்கள் எல்லாம் எப்பேற்பட்டது, காருண்யம் எப்பேற்பட்டது அப்படின்றத அங்கே பெருசாக தான் கொண்டாடினார் இந்த பாசுரத்தில். அந்த மாதிரி பாடினார். அந்த உபகாரத்தை அதாவது அனுசந்தானம் பண்ணினா முன்னாடி பாட்டில் உபகாரம் நடந்தாலே அடுத்து என்ன நடக்கும்னா அந்த உபகாரத்துக்கு தலையெல்லாம் கைமாறிலேன்னு அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளில் விழுறது தானே பிராப்தம். அந்த உபகாரத்தை ஸ்மிருதி பண்ணினால் அந்த எம்பெருமானாருடைய திருவடியில் விழுறதை தவிர வேற கதி இல்லையே, வேற விதி இல்லையே. ஆச்சாரியன் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது. அப்போ இந்த ஆச்சாரியம் பண்ண உபகாரம் என்ன அப்படின்னா அந்த விபூதி துவயத்துக்கும் கடவனாக இருக்கிற அந்த எம்பெருமானையே கையிலங்கு நெல்லிக்கனியாக காட்டுடுறார். நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தையே பெற்று கொடுக்குறார் இந்த ஆச்சாரியன். அப்படின்னா அவர் பண்ணுற உபகாரத்தை பார்க்குறச்சே இது உபகாரக ஆச்சாரியம் விஷயமாகவே இருந்தாலும் இங்கே பொருந்துன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த அவர் ஆச்சாரியம் பண்ணுற உபகாரத்தை பார்க்குறச்சே தேசாந்தரத்தில் இருக்க பொருந்த மாட்டாது, மனம்தான் பொருந்த மாட்டாது. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஆச்சாரியன் கூடவே இருக்கணும், அவருக்கு சுஷ்ரூஷை பண்ணணும், அவர் திருவடிகளை சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு மனசு துடிக்கிறது இல்லையோ. இப்போது திருவரங்க தமுதனாருக்கும் அதே தான் துடிப்பு. எப்பேற்பட்ட நீசனான என்னுடைய மனசில் வந்து குடி பூந்தீரே, இப்போது தேவரீருடைய திருவடிகளில் விழுறது தானே எனக்கு ஸ்வரூபம் அப்படின்னு காட்டி அந்த உபகாரத்தை அனுசந்தானம் பண்ணி அதுக்கு தோத்து அவருடைய திருவடிகளை விழக்கூடிய பாசுரம் தான் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த பாசுரம், கூறும் சமயங்கள் ஆறும் கொலையா அப்படின்ற இந்த பாசுரம். இதில் சொல்கிறச்சே கூறும் சமயங்கள் ஆறும் கொலைய குவலயத்தை மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை அப்படின்றான். கூறும் சமயங்கள் 6 அப்படின்னா இந்த சமயங்கள், சமயம் அப்படின்னா அது ஒரு விதமான சித்தாந்தத்தை சொல்கிறது. சில பேருடைய சித்தாந்தங்கள் எல்லாம் இருக்கிறது. அவள் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா பாஹ்ய குதிருஷ்டிகள், வேதத்துக்கு பாஹ்யர்களுமா குதிருஷ்டிகளுமா இருக்கிறான்.
வேதம் சொல்கிறதுக்கு புறம்பா சில அர்த்தங்களை சொல்கிறா. வேதம் சொன்னதை எல்லாம் திருப்பி தங்கள் உடைய மனசுக்கு போனபடிக்கு அர்த்தங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட பாஹ்ய குதிருஷ்டி மதங்கள் இருக்கிறது. அந்த மதங்கள் தான் பாஹ்ய குதிருஷ்டி சமயங்கள், அதாவது 6 சமயங்கள் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த 6 சமயங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா கூறும் சமயங்கள் 6ம் குலையா. அப்பேற்பட்டது எத்தனையோ இருக்கிறது. இந்த பௌத்த, ஜெயின, பாசுபத இத்தியாதி எத்தனையோ மதங்கள் எல்லாம் இருக்கிறது. அதில் சில பேர் என்னெல்லாம் சொல்கிறா, நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது லோகாயத்திகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். க்ஷமிக்கணும். அப்போ இந்த லோகாயத்திகர்கள், ஆர்ஹதர்கள், சௌகதர்கள் அப்படின்னு பல பேர்களெல்லாம் சொல்கிறோம். பாசுபதர்கள் மொத்தமுண்டான இந்த மாயாவாதிகள் அப்படின்னு எல்லாம் பாஹ்ய குதிருஷ்டி மதங்கள் எல்லாம் சொல்கிறோம். அதில் பாஹ்ய மதங்கள்னு சில உண்டு, குதிருஷ்டி மதங்கள்னு சில உண்டு. பாஹ்ய மதங்களெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, முதல்ல தேகமே ஆத்மா அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு நிலை உண்டு. இந்த தேகமே ஆத்மான்னு பிரமிக்கிறா. அந்த தேகத்தை ஆத்மான்னு பிரமிச்சவா அதுக்கு மேம்பட்டு ஒரு எம்பெருமான்ற ஒருத்தர் இருக்கா, சாஸ்திரன்றதும் உண்மை, இதெல்லாம் நம்புறதில்லை. அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருந்துடுறான். அப்பேற்பட்ட இந்த தேகமே ஆத்மான்னு பிரமிக்கிற ஒரு சமயம். அதே மாதிரி தேக பரிமாணம் இருக்கிறதே, இந்த தேக பரிமாணமே ஆத்மா அப்படின்னு காட்டுறது. அதாவது இந்த ஜெயினர்கள் எல்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த ஆத்மாவானது உடம்புக்கு உண்டான பரிமாணத்தோடையே இருக்கணும். பரிமாணம்னா அளவு. அந்த உடம்பினுடைய அளவுக்கே ஆத்மா இருக்கிறது. அப்போது 5 அடி ஒரு வியக்தி இருக்காருன்னா அந்த ஆத்மா 5 அடி இருக்கும். ஒரு பூனைக்குடைய ஆத்மா பூனை காத்திரத்துக்கு இருக்கும், ஒரு யானையுடைய ஆத்மா யானை காத்திரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஆத்மாவுக்கு உண்டான பரிமாணம் தேக பரிமாணம் அப்படின்னு சொல்லி, அது மேலே க்ஷணிக விஜானம் இருக்கு. க்ஷணிக விஜானமே ஆத்மான்னு சில பேர் காட்டுறா. இதெல்லாம் பௌத்தர்கள் காட்டக்கூடிய விஷயங்கள். க்ஷணிக வாதம், அதாவது க்ஷணிக விஜானம், அது ஜீவாத்மா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த க்ஷணத்தில் இப்போ எனக்கு ஒரு ஞானம் உண்டாருது, இந்த ஞானம் உண்டாய் இப்போதே அந்த ஞானம் மறைஞ்சுருத்து. பின்ன இல்லை, என் தொடர்ந்து அந்த ஞானம் இருந்துகிட்டே இருக்கேன். இப்போ சுற்றி எல்லாம் இந்த வஸ்துக்களாக இருக்கிறது, இந்த ஞானம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கேன்னா அது அந்தந்த க்ஷணத்துக்கு தோற்று அது அப்படியே போயிடும், மறைஞ்சு போயிடும். அடுத்த விஞ்ஞானம் திரும்பி உண்டாகும் போயிடும் அப்படின்னு இந்த க்ஷணிக விஞ்ஞானம் அதுதான் ஆத்மா. ஆத்மானா நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. அது அப்பப்போ புதுசாக தோற்றி அது அங்கேயே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு காட்டுறான். அதே மாதிரி ஞானம் ஒன்றுமே உள்ளது, ஞானத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்றா. அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய இந்த பௌத்தவாதம். அதே மாதிரி மாத்தியமிகன்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்தன், அவன் என்ன சொல்கிறான், சூன்யம், சர்வசூன்யவாதம், எல்லாமே சூன்யம், ஒன்றுமே கிடையாது. கேட்குறவன் கிடையாது, சொல்கிறவன் கிடையாது, சொல்லப்படுற பொருள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த ஜெகத்தில் எல்லாமே சூன்யம். இன்னும் எல்லாம் தோத்துறதுன்னா எல்லாம் ஏதோ கனவு போல் ஏதோ ஒரு தோத்துன்ற, அதாவது நமக்கு தெரியறத ஒழிய இதெல்லாம் உண்மை கிடையாது, எல்லாமே சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள். அது இதெல்லாம் வேத பாஹ்யங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி பாசுபத மதம் இருக்கிறது. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, அந்த எம்பெருமான் எல்லாருக்காட்டிலும் பரனாக இருக்கிறான், சர்வஸ்மாத் பரனாக இருக்கிறான் அப்படின்றத மறுத்து அவன் ருத்ரன் தான் சர்வஸ்மாத் பரன் அப்படின்னு காட்டுறான். அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் வேத பாஹ்யர்கள் அப்படின்னு கொண்டாடப்படுறான். அதே மாதிரி குதிருஷ்டிகள் அப்படின்னா வேதத்தை ஒத்துக்கிறான், வேதத்தை ஒத்துண்டு நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்றதெல்லாம் ஒத்துக்கிறான். ஒத்துண்டாலும் அந்த எம்பெருமானுக்கு ஸ்வரூபம்னா ஞானானந்தமயம் மாத்திரம்தான் ஸ்வரூபம், அது மேலே ஒரு ஸ்வரூபம் கிடையாது. அவனுக்கு மொத்தமுண்டான ரூபங்கள் கிடையாது, குணங்கள் கிடையாது, விபூதிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலாதி அப்படின்னு எல்லாம் காட்டுறாளையும். அப்போ அந்த ஸ்வரூபம் சுத்தம், அதாவது சுத்த ஞானமே அந்த எம்பெருமானாக இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாள் வழிய அதுக்கு மேம்பட்டு ஒரு விஷயமும் அவனுக்கு கிடையாது. அதான் சொல்கிறார், அவன் நிர்குணன், நிராகாரன், அத்விதீயன், அவிபூதிகன், நிஸ்ரீகன் அப்படின்னு எல்லாம் காட்டுறான். அவனுக்கு விக்கிரகம் கிடையாது, குணங்கள் கிடையாது அப்படின்னு அதெல்லாம் காட்டுறான். பின்ன இதெல்லாம் சொல்கிறதே இதெல்லாம் பார்க்குறோமே, நாராயணனாலேயே அவன் ஸ்ரீவைகுண்ட நிகேதனாக இருக்கிறான், அவன் மகாலட்சுமி நாதனாக இருக்கிறான் அப்படின்னெல்லாம் பார்க்குறோம். என்ன அதெல்லாமே அவனுடைய ஸ்வரூப விகாரம் அப்படின்னு காட்டுறான்.
அப்போ இதெல்லாம் மாயாவாதிகள் அப்படின்னு சொல்ல முதலான அந்த அத்வைதாதி மதங்களெல்லாம் இருக்கிறது இல்லையோ அந்த மாதிரியான அநேக மதங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறான். இத்தனை விஷயங்கள், இத்தனை தப்பான விஷயங்கள் தங்களுடைய மனசு போனபடிக்கெல்லாம் அர்த்தங்களை சொல்லக்கூடிய இந்த 6 சமயங்கள் இருக்கிறதே, அதெல்லாமே அதெல்லாம் இந்த மாதிரி பல கத்தி கொண்டு போகிற இந்த ஜகத்திலே எம்பெருமான் ஆழ்வார்களை பிறப்பிச்சான். இதெல்லாம் இந்த சமயங்கள் எல்லாம் அடங்கணும் அப்படின்றபடியால் ஆழ்வார்களை அவதரிப்பிச்சான். அதான் எங்கே சொல்கிறதுன்னா பாகவதத்தில் அதை சில இடங்களில் காட்டிருக்கா. கலோ பவிஷ்யந்தி நாராயண பராயணாக क्वचित् மகாபாகா கிராமிடேஷு பூரிஷா தாமிரபரணி நதீயத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபாகா பிரதீச்சி ச மகாந்தி அப்படின்னு அந்த இடத்துல எல்லாம் எம்பெருமானுடைய பக்தி கொண்டவர்கள் நாராயண பராயணாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் பக்கத்தில் பக்தி கொண்ட ஆழ்வார்கள் இந்த இடத்துல எல்லாம் பிறக்க போகிறார் அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார்கள் ரொம்ப மகிமையோட கூடி இருக்க போறா. மயர்வரம் அதனாலும் அருளின்னு தானே சொல்லிக்கிறார் ஆழ்வார். மாதிரி பெரிய மகிமையோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு அந்த ஆழ்வார்கள் அவதரித்த இந்த பூலோகத்திலேன்னு அர்த்தம். குவலயம் அப்படின்னா இந்த பூப்பிரதேசத்திலேன்னு அர்த்தம். பூப்பிரதேசத்திலேன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட பூப்பிரதேசம்? ஆழ்வார்கள் அவதரித்த பூப்பிரதேசத்திலே குவலயத்தே மாறன் பணித்த மறை திருவாய்மொழி. வேதம் தமிழ் செய்த மாறன் சொல்கிறோம் இல்லையோ, அந்த திருவாய்மொழி தான் மாறன் பணித்த மறை. அந்த ஆச்சாரிய மகன்யரான நம்மாழ்வார் நமக்கு அருளி செய்த ஒரு திராவிட வேதமாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த மாறன் பணித்த என்ன சொன்னார் நமக்கு அப்படின்னாக்கா, உயர்நலம் உடையவன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வேத பாக்கியர்கள், வேத குதிருஷ்டிகள் எல்லாம் இருக்காளோ, இந்த குதிருஷ்டிகளில் இப்போ தான் பார்த்தோம், எம்பெருமானுக்கு குணமே கிடையாது, விக்கிரகமே கிடையாது, அவனுக்கு ரூபமே கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாம் அந்த மதத்தை அவர்கள் பிரச்சாரம் பண்ணிருக்கிறச்சே அவர்களுடைய மிளிரை பிடிக்கிற மாதிரி ஆழ்வார் முதல் வரியில இப்படி காட்டுறார். உயர் நலமுடையவன். உயர் நலம் அப்படின்னா அனந்த கல்யாண குணங்களுக்கு ஆகரமாக இருக்கிறான். அத்தனை கல்யாண குண ராசியாக இருக்கிறான் எம்பெருமான். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஆரம்பமே இப்படி தான் வருது. விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹா அப்படின்னு வருது. விஸ்வம் அப்படின்றச்சவே அங்கேயும் இதே வியாக்கியானத்தை பண்ணி காட்டுறார். திருவாய்மொழிக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் என்ன சாமியம்னா, ரெண்டும் எம்பெருமானுடைய குணபூர்த்தியை பாடி தான் ஆரம்பிக்கிறது. அப்படி உயர் நலம் உடையவன் அப்படின்னு காட்டுறார். அதே மாதிரி அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அயர்வரும் அமரர்கள் நித்தியசூரிகள், கொஞ்சம் கூட சோம்பலே இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு சோர்வே இல்லாமல் எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியங்கள் வெண்டே இருக்கார். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் இந்நாள் மரவடியாம் நீழ்கடலுள் என்னும் முனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார் கரபு தாசசகா வாகனம் ஆசனம் துஜகா எஸ்தே விதானம் வெஜனம் திரைமயா அப்படின்னு இவர்கள் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த கைங்கரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஒரு விச்சித்தி இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் இருக்கிறது. அப்பேற்பட்ட அயர்வரும் அமரர்கள் அந்த நித்தியசூரிகள், அவர்களுக்கு அதிபதியாக இருக்கிறான் எம்பெருமான். அப்படின்னு அவனுக்கு அந்த பரிஜனங்கள் எல்லாம் இருக்கிறது, அவனுடைய விபூதி எல்லாம் உண்டு, அவனுடைய ஐஸ்வர்யம் அங்கே காட்டப்படுறது. அயர்வரும் அமரர்கள் அதிபதி உளன் சுடர்மிகு சுருதியுள் அப்படின்றான். அதாவது அவன் சுடர்மிகு சுருதி, ரொம்ப தேஜஸ் பொருந்திய இந்த ஸ்ருதினாலே வேதங்கள், இந்த வேதங்களுக்குள்ளே அவன் பொருந்தி இருக்கிறான் எம்பெருமான். உளன் சுடர்மிகு சுருதியுள் அப்படின்னு காட்டுறான். அப்போ இந்த வேதங்கள் எல்லாம் அவனை பிரதிபாதிக்கிறது. அந்த வேத பிரதிபாத்தியனான எம்பெருமான் இருக்கிறான். அப்போ இதெல்லாம் நாம் ஆரோபித்த ஒரு விஷயம். அவன் ஏதோ பிரமையாலே, ஏதோ ஒரு அஜ்ஞானத்தாலே இதெல்லாம் விஷயம் உண்டாச்சு, இதெல்லாம் பிரமிச்சு உட்காண்டிருக்கா அப்படின்றது இல்லாமல் அந்த எம்பெருமானுக்கு இதெல்லாம் நிஜமாகவே உண்டு அப்படின்றது நமக்கு வேதம் மூலமாக தெரியறது. உளன் சுடர்மிகு சுருதியுள் அப்படின்னு காட்டுறான். நான்முகந்தனோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். எப்படி மகோபனிஷத்தானது நாராயணையேவ இதமக்ர ஆசீது ந பிரம்மா நேஷானஹா நேமே தியாவா பிருத்திவி அப்படின்னு எல்லாம் சொல்கிறதோ, அந்த மாதிரி அதே பிரக்கிரியையில் வேதம் தமிழ் செய்த மாறனானவர் நம்மாழ்வார் ஒன்னும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் அப்படின்னு சொல்லி அந்த எதுவுமே இல்லாத காலத்தில், இந்த ஜகத்து சிருஷ்டி அதாவது சிருஷ்டி ஆரம்பித்த காலத்தில் ஒன்றுமே இல்லாத போது எம்பெருமான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தான். தேவதைகளை சிருஷ்டித்தான், மொத்தமுண்டான
யோனிகள் எல்லாம் சிருஷ்டிச்சான் அப்படின்னு காட்டுறாரு. அந்த மாதிரி சொல்கிறச்சே ஜெகத் காரணத்துவம் அதுக்கு அதை மேலே இத்தனை விஷயங்கள் உண்டு, இத்தனை ஜீவாத்மாக்கள் உண்டுன்றதை காட்டுறது. அதெல்லாத்தையும் படைத்தவன் இந்த எம்பெருமான், அதெல்லாமே நியமிக்கிறவன் இந்த எம்பெருமான்னு காட்டுறது. நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் உன் படைத்தான் அப்படின்னு நாராயண பரத்வத்தை காட்டுறது. வேற யாரோ ருத்ரன் இந்திரன் இவர்களெல்லாம் பரதேவத்தைன்னு சொல்லவே இல்லை. நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உண்மையும் உன் படைத்தான். நீங்கள் எந்த தெய்வங்களை கேடுண்டு போய் அவர்களை உபாசனம் பண்ணுறீரோ அந்த தேவதைகளையும் உபாசனம் பண்ணக்கூடிய உங்களையும் படைச்சவன் அந்த எம்பெருமான். நாராயணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்னு சொல்லக்கூடிய அந்த பரத்வம், எம்பெருமானுக்கு உண்டான பரத்வம், அதையெல்லாம் பாடி அதே மாதிரி அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை ஒரே மாறுபா அப்படின்னு சொல்கிறச்சவே அவனுடைய பத்னி பரிஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கா, அவனுடைய ஸ்ரீமத்வம் எப்படி இருக்கிறது அப்படின்னு காட்டுறான். அவன் எம்பெருமான் எப்பொழுதுமே மகாலட்சுமி நாச்சியாரோட கூடியே இருக்கிறான் அப்படின்றது ஒரு பாசுரம். அதே மாதிரி அவாவில் அந்தாரி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே எண்ணு. அப்போ ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு இடம் உண்டு. அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடையிறதுன்றத மோட்சம். ஏதோ இந்த அஜ்ஞானம் போயிட்டால், இந்த பிரமிச்சு உட்காண்டிருக்கிற நமக்கு அஜ்ஞானம் போயிட்டால் அது மோட்சம்னு சொல்கிற ஒரு மதம் இல்லாமல் ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு தேச விசேஷம் உண்டு. அந்த தேச விசேஷத்தை அடைந்து அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது. சஹபிரம்மணா விபஸ்சிதா, அவன் சோஷ்ணதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபஸ்சிதா அப்படின்னு வேதம் சொல்கிறபடிக்கு அந்த எம்பெருமானோட இருந்து அவனை அனுபவித்து அந்த கல்யாண குணங்களில் அனுபவித்து எம்பெருமானுக்கு நித்தியமே பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு இதெல்லாம் பறைசாத்தக்கூடிய நம்மாழ்வாருடைய வாக்குகள். அதுதான் மாறன் பணித்த அப்படின்னு காட்டுறான். அதே மாதிரி இதெல்லாம் ஆழ்வார் அருளி செய்தது. எல்லாத்துக்கும் மேலே இந்த திருவாய்மொழிக்கு ஒரு தனியன் உண்டு. அது தனியன் என்ன சொல்கிறது, மொத்தம் திருவாய்மொழி நமக்கு காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா அர்த்த பஞ்சகத்தை காட்டுது. மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோ ஞாழினிசை வேதத்தியல் அப்படின்றது. திருவாய்மொழியே நமக்கு அர்த்த பஞ்சகத்தை காட்டுறது. பிராப்திய பிரம்மணோ ரூபம், எம்பெருமானுடைய வைபவத்தெல்லாம் காட்டுறது. பிராப்துச்ச பிரத்யேகாத்மனஹா, ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை காட்டக்கூடியது. பிராப்தி உபாயம், எப்படி எம்பெருமான அடைய வேணும் அப்படின்ற அந்த உபாயத்தை காட்டுறது. பிராப்தி பலம் பிராப்தேகே, அங்கே போய் எம்பெருமான அடைஞ்சா என்னத்தை பண்ணுறோம், அந்த கைங்கரியம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பிராப்திய நிஷ்கர்ஷத்தை பண்ணி காட்டுறார். அதே மாதிரி ததா பிராப்தி விரோதிச்ச அப்படின்னு அந்த பிராப்தி இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காம தடுத்த விஷயங்கள், தடுத்துட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத காட்டுறார். இந்த மாதிரியான அர்த்த பஞ்சகத்தை எல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக காட்டி கொடுக்குற இந்த ஆழ்வாருடைய திருவாய்மொழி இருக்கிறதே, இந்த திருவாய்மொழியே எம்பெருமானார் நன்ன அர்த்தத்தோட கிரகித்தார். அதை காட்டுறது. மாறன் குவலயத்தை மாறன் பணித்த தமிழ் மறை உணர்ந்தோனை. உணர்ந்தான்னா வெறுமே ஏதோ நொற்றுவா சேவிக்க தெரியுன்றது கிடையாது. அந்த அர்த்தங்களை எல்லாம் நன்ன மனசில் தரித்திருந்தார் எம்பெருமானார். இவரே மேலே காட்டுறார். திருவாய்மொழி என்னும் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடம் தரும்னு. அந்த திருவாய்மொழியின் அந்த இசை எங்கே இருக்கிறதோ, அந்த திருவாய்மொழி எங்கே பாடப்படுறதோ அங்கே எல்லாம் எம்பெருமானார் இருக்கா. எதனால் என்ன, அந்த அளவுக்கு திருவாய்மொழி தரிச்சிருந்தார் எம்பெருமானார். ஒரு பக்கத்தில் ஸ்ரீராமாயணம், ஒரு பக்கத்தில் திருவாய்மொழி, இது ரெண்டும் தான் தாரகங்களாக இருந்து எம்பெருமானாருக்கு அப்படின்னு நமக்கு காட்டப்படுறது. அப்பேற்பட்ட அந்த பரிபூர்ண ஞானத்தோட கூடின அந்த எம்பெருமானார் திசையனைத்தும் ஏறும் குணன். எல்லா திக்குகள்லையும் அவனோட அந்த எம்பெருமானாருடைய குணம், அவருடைய கீர்த்தி ஓங்கி நிற்கிறது அப்படின்றத காட்டுறார். திக்குத்த கீர்த்தி ராமானுஜன் அப்படின்னு இவரே வேற ஒரு பாசுரத்தில் காட்டுறாரு. அதே மாதிரி பாஷண்ட துருமசண்ட தாவதகனா சார்வாக்க சைலாசனிகி அப்படின்னு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுற இடத்துல எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். நம்முடைய ஆச்சார்கள் எல்லாம் பல இடங்களிலையும் காதா தாத்தா கதானா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை வேதாந்தாச்சாரியர் காட்டுறாளே, அந்த மாதிரியான அநேக இடங்கள்ல எம்பெருமானாருடைய கீர்த்தி எப்பேற்பட்டது அப்படின்னு பாடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்துலையானா நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை தரித்து அந்த அர்த்தங்களை கொண்டே பிரதிவாதிகளை எல்லாம் ஜெயிக்கிறார் எம்பெருமானார். மற்றொரு பக்கத்தில் அந்த ஜெயிக்கிறபடியால் அவருடைய கீர்த்தி திக்கெட்டும் பரவி நிற்கிறது, ஓங்கி நிற்கிறது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார்
இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, மதியிலேயேன் தேரும்படி என் மனம் புகுந்தான். மதியிலேயேன் தேரும்படி, ஒரு கொஞ்சம் கூட விவேகமே இல்லாமல் இது சரி இது தப்புன்னு விவேகிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியமே இல்லாமல் இருக்கக்கூடிய என்னுடைய மனசில் தான் புகுந்தார். புகுந்ததானால என்ன ஆச்சுன்னா, இப்போ எனக்கு எல்லாமே தெளிவாக இருக்கிறது. எம்பெருமானாரே புகுந்துட்டாரோ இல்லையோ, இப்போ எல்லாமே தெளிவாக இருக்கிறது. எது சரியான வழி எது தப்பான வழின்றது எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கிறது. அந்த மதியை என் தேரும்படி என் மனம் புகுந்தான் அப்படின்னா, பிரமாணங்கள் எல்லாம் கொண்டு அந்த எம்பெருமானார் என்னுடைய மனசுக்குள்ளே புகுந்துட்டார் அப்படின்னு காட்டுறா. பிரமாண கதிகளாலே தரிசித்து விஸ்வசிக்கை அப்படின்னு காட்டுறா. அப்போ அந்த மாதிரியான இந்த பிரமாணங்கள் எல்லாம் பார்த்து நான் நம்பலாம், ஆமாம் எம்பெருமானார் சொல்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு அவரே வந்து மனசுக்குள்ளே புகுந்துட்டார் இல்லையோ. ஆனபடியாலே மதியிலே தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறுங்குணனை இராமானுஜனை, அப்பேற்பட்ட அந்த வகுத்த சேஷியான நமக்கு பிராப்த சேஷியான அந்த ராமானுஜரை நம்முடைய ஆச்சாரியரான எம்பெருமானாரை இறைஞ்சினமே அப்படின்னா நம்ம வணங்குறோமே அப்படின்னு காட்டுறான். அதாவது அவருடைய குணத்தாலே ஆகர்ஷிக்கப்பட்டவர், அந்த குணத்தாலே வசப்பட்டவர் ஆன இந்த திருவரங்க தமுதனார் இந்த எம்பெருமானாருடைய திருவடிகளில் சேவித்து நிற்கிறார். இந்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம், அதுதான் காட்டுறது. அதாவது கூறும் சமயங்கள் ஆறும் குவலயத்தை மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனத்தும் ஏறுங்குணனை ராமானுஜனை இறைஞ்சினமே அப்படின்னு அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கனென்னு இவ்வுலகத் தரம் செப்பும் அண்ணல் இராமானுஜன் என் நறுவினையின் திறம் செத்திரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. மதியிலேயேன் தேரும்படி என் மனம் புகுந்தான் அப்படின்னு முன்னாடி சொன்னார். அதாவது கொஞ்சம் கூட யோக்கியத்தை இல்லாத என்னுடைய மனசில் தாமே வந்து புகுந்துட்டார். அந்த புகுந்தபடியாலே என்ன நடந்தது அப்படின்னாக்கா, லோகத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் உபதேசம் மட்டும் பண்ணினார் எம்பெருமானார். அந்த உபதேசத்தாலே இவன் எம்பெருமான் தான் சர்வஸ்மாத் பரன், அவனுக்கு இந்த வைபவங்கள் எல்லாம் உண்டு அப்படின்றத காட்டி கொடுத்தார். அப்பேற்பட்டவர் என்னுடைய துர்கத்தியை பார்த்து என்னோட மனசுலேயே தான் வந்து குடியிருந்தார். அப்பேற்பட்ட எம்பெருமானாரே மனசுக்கு வந்தபடியாலே எனக்கு யாரான நிகர் உண்டோ, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே அப்படின்னு காட்டுறாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த விஷயீகாரம் எம்பெருமானார் பண்ணின விஷயீகாரம் அது இங்கே காட்டுறது. இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கனென்னு இந்த வியாக்கியானம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பண்ணி காட்டுறார் பிள்ளலோகன் ஜீயர். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் அப்படின்னா, இறைஞ்சப்படும் பரன் எம்பெருமான் தான் சர்வலோக சரண்யன். இது எல்லா சாஸ்திரங்களாலும் நமக்கு தெரிய வருது. வேதங்கள்லையும் பிரசித்தம், இத்திஹாச புராணங்கள் எல்லாம் மொத்தமுண்டான சாஸ்திரங்கள், பகவத் சாஸ்திராதி எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் எல்லாத்துலேயும் எம்பெருமான் தான் சர்வலோக சரண்யன் அப்படின்னு காட்டுறது. இது பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சம்சாராணவ மக்னானாம் விஷயாக்கிராந்த சேதசாம் விஷ்ணுபோதம் வினா நான்யத்து கிஞ்சிதஸ்தி பராயணம் அப்படின்னு இந்த சம்சார கடலில் விழுந்திருக்கிறவனுக்கு விஷ்ணு போத்தம், விஷ்ணு எம்பெருமான் அப்படின்ற ஒரு படகை விட்டுட்டால், அது ஒரு தெப்பத்தை விட்டுட்டால் இவனுக்கு வேற கத்தியே இல்லை. அது ஒரு தெப்பத்தை ஏறி தான் இவன் கரையை காண வேணும் அப்படின்னு காட்டுறது. சரண்ய சர்வலோகானாம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதிதமாட்சிக்கம் விபீஷண உபஸ்திதம்ன்ற இடத்துலையும் இந்த விஷயத்தை காட்டுறான். எல்லா லோகங்களுக்கும் இவன் தான் சரண்யனாக இருக்கிறான் அப்படின்னு. இந்த மாதிரி பல பிரமாண பிரசித்தமான, அதாவது பல பிரமாண சித்தமான சர்வலோக சரண்யத்துவம் எம்பெருமானுக்கு உண்டு. அப்பேற்பட்ட அந்த சர்வலோக சரண்யனான எம்பெருமான் இறைஞ்சப்படும் பரன், அதுதான் இங்கே காட்டுறது. அந்த பரன் பரப்பிராணம் அப்படின்னு இருக்கிற அந்த சர்வஸ்மாத் பரன் ஈசன், எல்லாருக்கும் ஈசனாக இருக்கிறான், சர்வேஸ்வரன். அதாவது ஈசனம் ஈசித்தவ்யம் அப்படின்னா எம்பெருமான ஈஸ்வரன் ஏன் சொல்கிறது, எல்லாரும் நியமிக்கிறவனானபடியாலே. ஈஸ்வரன் தான் நியமிக்கிறது. அப்போது அது எல்லாரும் நியமிக்கிறபடியாலே அவனுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்போது பரனாக இருக்கிறான், ஈசனாக இருக்கிறான், அவன் இறைஞ்சப்படும் பரனாக இருக்கிறான். அப்போ எல்லாரும் வந்து சேவிக்கும்படியான அந்த எம்பெருமானாக இருக்கிறான். எப்படி சுவாமி சேவிக்கிறான்னா, அரங்கன். வேற எங்கேயோ நான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக அவசியம் இல்லாமல், வியூகத்துக்கு போக அவசியம் இல்லாமல், இந்த பக்கத்துலேயே திருவரங்கம் பெரிய கோவிலில் வந்து கண் வளர்ந்துருக்கிறானோ இல்லையோ,
அதை காட்டுறது ஈசன் அரங்கன், அனந்த சாயித்வம் அப்படின்னு அவனுடைய முதலான அந்த பரத்தங்கள் எல்லாம் காட்டுண்டே இந்த எம்பெருமான் கோவிலில் கண் வளர்ந்துருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அரங்கன் இது ஒரு அர்த்தம், அதாவது இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் அப்படின்னு இது எல்லாமே சமானமாக ஒரு தட்டில் ஒரே ஒரு விதமாக ஓதப்பட்டது. அந்த சர்வலோக சரணனான எம்பெருமான் பரனாக இருக்கிறான், ஈசனாக இருக்கிறான், அரங்கனாக இருக்கிறான் அப்படின்னு காட்டு. இன்னொரு யோஜனை காட்டுறா, இறைஞ்சப்படும் பரன் ஈசன், அந்த எம்பெருமான் சர்வ சமாசிரியனியன், எல்லாராலையும் ஆசிரிக்கத்தக்கவன், அப்பேற்பட்டவன் சர்வஸ்மாத் பரன், அவன் நாராயணன் அப்படின்றது ஆளவந்தாருடைய வாக்கியம் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறது. சுவாபாவிகான வதிகாசிய ஈஷித்ருத்வம் நாராயண துவைன விருஷதி வைதிகக்கா, சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஈஷித்ருத்வம் அதாவது ஈஸ்வரத்துவம் அப்படின்னு இருக்கிறது, அது எம்பெருமானே நாராயணனே உன்னை தவிர வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட ஒரு வைதிகன் யாராக இருக்க முடியும்? வேதத்தை ஒத்துக்கொண்டவனாலே உன்கிட்ட தானே ஈஷித்ருவத்தையே சொல்ல முடியும், அப்படி தானே வேதம் பறைசாத்துறது அப்படின்னு காட்டுறான். அந்த மாதிரி எல்லாருக்கும் சுவாமியான அந்த நாராயணன் இருக்கிறானே, எல்லாருக்கும் நாதனான அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவன் அத்தனை மகிமையோட கூடி இருக்கானே, அவன் யார், எங்கே இருக்கிறான், நாம் எப்படி பார்க்கறதுன்னா இதோ கோவிலில் கண் வளர்ந்துருக்கிறானே, வேற யாரும் இல்லை, அவன்தான் அப்படின்னு காட்டுறான். அரங்கன் அப்படிப்பட்டவன் எங்கேயோ எட்டாக்கனியா ஸ்ரீவைகுண்டத்தில் உட்காராம நமக்கு தெரிஞ்ச பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலே தான் சயனித்திருக்கிறான். விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயம் பீஷ்மாச்சாரியர் பல திருநாமங்கள் எல்லாம் சேர்த்து தர்மராஜனுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். விஸ்வம் விஷ்ணு வசக்காரா பூதபவ்ய பத்ருஹு அப்படின்னு எல்லாம் பறக்க உபதேசித்தார். எல்லாத்தையும் வியந்து கேட்டான் தர்மபுத்திரன். எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் கடைசியில் கேட்டாராம் பீஷ்ம பிதாமகரை பார்த்து, சுவாமி இந்த எம்பெருமானை இவ்வளோ அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களே, யார் அது, எங்கே இருக்கிறான், எப்படி பார்க்கறது, அந்த எம்பெருமானை எப்படி சாட்சாத்காரம் பண்ணுறதுன்னா அவர் சிரிப்பு வந்துடுத்து பீஷ்மாச்சாரியருக்கு. அவர் வேற எங்கே இல்லை, தேவகி நந்தன சிரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனா தேவகி நந்தனா. இத்தனை நாளும் அண்ணன், அதாவது அத்தை பிள்ளை அம்மாஞ்சி பிள்ளை அப்படின்னு நீங்கள் விளையாண்டு இருந்தீங்களே, அந்த கண்ணன் தான், அந்த கண்ணனை பற்றி தான் இத்தனை தான் சொன்னேன் அப்படின்னு அந்த தேவகி நந்தனஹா பக்கத்தில் இருக்கிறானே சர்வசுலபனா, அவன் யாரும் காட்டிக்காமல் உன் பக்கத்தில் இருக்கிறானே அவன் தான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இறைஞ்சப்படம் வரன் ஈசன் வேற எங்கே இருக்காங்க, எங்கேயோ எட்டாக்கனியாக உட்காந்துருக்காங்க, இல்லை அரங்கன் அப்படின்னு காட்டுறான். அவன் தான் இந்த கோயிலில் கண் வளர்ந்திருக்கிற திருவரங்க செல்வனார், செங்கோலுடைய திருவரங்க செல்வனார் அப்படின்னு எம்பெருமானார் காட்டுறார். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன்னு இவ்வுலகத்தை ஆரம்பிச்சிருக்கும். இவ்வுலகத்துனா இந்த லோகம் எப்படி இருக்கிறது, அதர்மானுசாரியாக இருக்கிறது. அதர்மமே ஒரு வழியாக நடக்கக்கூடிய இந்த லோகம், அந்த அதர்மமே வழியாக நடக்கக்கூடிய இந்த லோகத்தில் அறம் செப்பும் தர்மத்தை ஸ்தாபிக்க வந்தவர் எம்பெருமானார். நமக்கு ஒரு கேள்வி வரும், சுவாமி இதுதான் கண்ணன் சொன்னார், அதாவது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி யுகே யுகே அப்படின்னார். எப்போ இந்த அதர்மம் அப்படின்றது ஓங்கி நிற்கிறதோ, எப்போ தர்மம் க்ஷீணிச்சு போகிறதோ, அப்போ தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக நான் யுகந்தோறும் நான் அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரினா எப்போ எம்பெருமானார் சொல்கிறான்னா, ஆமாம் இப்போ தான் சொன்னேனே, அதாவது ஆரம்பத்தில் அப்படியே விண்ணப்பித்தேன், பெருமாள் வேற இல்லை, இந்த எம்பெருமானார் வேற இல்லை. எதனால் என்ன, அந்த விலக்ஷண ஆத்மவஸ்து விசிஷ்ட விலக்ஷண விக்கிரக விசிஷ்ட அப்படின்னு அந்த மாதிரி பார்க்குறச்சே பகவத் தத்துவன்றது மாறவே இல்லையோ. அது ஒரு திருமேனியை கொண்டு வந்தால் இங்கே ஒரு ஆத்மாவை கொண்டு வந்திருக்கிற அவ்வளோதான ஒழிய பெருமாள்ற தத்துவம் மாறவே இல்லையே. ஆனபடியாலே இங்கேயும் அந்த தர்மத்தை ஸ்தாபிக்க வந்தவர் தான் எம்பெருமானார். அதெல்லாம் காட்டுறது இவ்வுலக தரம் செப்பும் அதர்மமே நடமாடுற இந்த லோகத்தில் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்குன்னு அவதரித்தவர். இது வரைக்கும் 2 யோஜனை ரொம்ப ஆச்சரியமாக காட்டினார். 3வது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். இறைஞ்சப்படும் வரன் எம்பெருமான் வியூக வாசுதேவனா இருக்கான். இறைஞ்சப்படும் அப்படின்னா, இறைஞ்சப்படும்னா அவன் அர்த்திக்கப்படுறான், எல்லாராலையும் அர்த்திக்கப்படுறான். எல்லாரும் அவனை சரணாகதி பண்ணி அவன்கிட்ட பிரார்த்திக்கிறான், எம்பெருமானே இந்த காரியம் பண்ணி கொடு, அந்த காரியம் பண்ணி கொடுன்னு கேட்குறான். அதெல்லாம் எங்கே கேட்குறான்னா, கூப்பி இடு கேட்குமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதாவது திருப்பார்கடலில் இந்த காரியத்தை பண்ணுறான். வியூக வாசுதேவனா சயனித்திருக்கிற காலத்தில் திருப்பார்கடலில் கூப்பீடு கேட்குமிடம்னு சொல்லி இந்த தேவதைகளெல்லாம் அவனை ஆசிரியத்து காரியம் கொள்றதுக்கு சுலபனாக நிற்கிறான்.
அதான் இறைஞ்சப்படும். இப்போ வியூக ரூபத்தை சொல்லிடுத்து. பரன் அப்படின்னா இருக்க அதாவது வார்த்தையே சொல்லிடுத்து. பரன் அப்படின்னா ஸ்ரீவைகுண்ட நிகேதனை சொல்றது, அயர் வரும் அமரர்கள் அதிபதியான பரன் அப்படி. அது மேலே ஈசன் அப்படின்னா அவன் ஈசனா இருக்கிறான், அவன் எல்லாரும் நியமிக்கிறவனா இருக்கிறான். எப்படி நியமிக்கிறான்? அந்தராத்மாவா இருந்தாலும் நியமிக்கிறான். அந்தர்யாமித்துவத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நியமனம் தான் பிரயோஜனம். அவர்களை நியமிக்கிறது, அவர்களை ஈசனம் பண்ணுறதுன்றது தான் பிரயோஜனம். அது ஒரு காரணத்துக்கு தான் அந்த பிரவிஷ்டா அப்படின்னு அது எங்கே சொல்கிறது? அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மா. அந்த பிரவிஷ்டா எல்லாருக்குள்ளேயும் மறைந்து இருக்கிறான் எம்பெருமான். அப்படி இருக்கிறது எதுக்காகனா சாசனம் பண்ணுறதுக்காக, அவர்களை நியமனம் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிறான் அப்படின்னு காட்டுறது. அவள் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா அப்படின்னு சொல்கிறபடிக்கு அவன் அந்தர்யாமித்துவத்தை சொல்லிடுத்து. அப்போ இறைஞ்சப்படும் யூகத்தை சொல்லித்து, பரன் பரத்வத்தை சொல்லித்து, ஈசன் அந்தர்யாமித்துவத்தை சொல்லித்து. நாலாவது சொன்னா பரன் ஈசன் அரங்கன். அரங்கன்னாலே கோவில் கொண்டு அர்ச்சாவதாரத்தில் தான் சைனித்திருக்கிற அந்த வைபவம் இருக்கிறதோ இல்லையோ, அப்போ அர்ச்சாவதாரத்தை காட்டுடுத்து. அதை காட்டுறது அர்ச்ச சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீன் அகிலாத்மஸ்திதி பிரீணீஷே ஹிருதயாலபிஸ்தவ ததா ஷீலா ஜடீபூகத்தை என்ற பராசர பட்டர். இப்போ அர்ச்சகா எல்லாராலையும் அர்ச்சிக்கப்பட்டு சர்வசகிஷ்ணு அவர்கள் பண்ண அபராதங்களை குற்றங்களையெல்லாம் அப்படி சகிச்சுண்டு அர்ச்சகபராதீன் அகிலாத்மஸ்திதி அப்படின்னு சொல்கிறபடிக்கு அவன் சர்வஜனாக இருந்தும் அக்னனை போல, சர்வசக்தியாக இருந்தும் அசக்தனை போல, ஸ்வதந்திரனாக இருந்தும் பரதந்திரனை போல வர்த்திக்கக்கூடிய ஒரு தேசம். அதுதான் இந்த அர்ச்சாவதாரம் அப்படின்னு காட்டுறது. அந்த அர்ச்சாவதாரத்தில் அரங்கனா தான் சயனித்திருக்கிறான். ஒரு திருவரங்கத்தை சொன்னது எல்லா திவ்யதேசங்களையும் சொன்னதுக்கு உபலட்சணம். அது மட்டும் இல்லை, எல்லா திவ்யதேசங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா கோவில்களுக்கும் உபலட்சணமாக காட்டுறது அரங்கன் அப்படின்னா அவனுடைய அர்ச்சாவதாரம்னு காட்டுறது. அப்போது இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் அப்படின்னு 4 விதத்தை காட்டுட்டார், 4 நிலைகளை காட்டுட்டார். 5வது ஒன்று இருக்குது விபவம். அது எங்கே காட்டினார்னா அதுதான் ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம். இவ்வுலக தரம் அப்படின்றார். அறம்னா தர்மம், இந்த லோகத்தில் தர்மம் அப்படின்னு விபவத்து காட்டுறாங்க. ஏன் சுவாமி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எல்லாம் இந்த லோகத்துடைய தர்மம்னு சொல்லணுமா? ராமோ விக்கிரகவான் தர்மஹா ஏச்ச வேதவிதோ விப்ரஹா ஏச்ச தர்ம ஏச்ச அத்தியாத்ம விதோஜனாக தே வதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். ராமனே தர்மம், கிருஷ்ணனே தர்மம். இது எங்கே தெரியறது? சரம ஸ்லோகத்தில் எம்பெருமான் சொல்கிறான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா. அங்கே எம்பெருமானார் ஒரு விசாரம் பண்ணுறார், அதாவது ஆச்சாரியர்கள் ஒரு விசாரம் பண்ணுறார் சாமான்யமாகவே. என்னன்னா தர்மத்தை விடு, சர்வதர்மான் பரித்யஜ்ய எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பத்துன்றான் எம்பெருமான். அங்கே கேள்வி வந்தது 4வது அத்தியாயத்தில். ஆனால் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்றார். எப்போ தர்மத்துக்கு ஒரு கிளானி உண்டாருதோ அப்போ தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு நிலைநாட்டுறதுக்காக நான் வரேன் அர்ஜுனா அப்படின்னு அங்கே 4வது அத்தியாயத்தில் சொன்னார். இப்போ 18 அத்தியாயத்துக்குள்ள வரத்துக்குள்ளே அவருக்கு ஏதோ கொஞ்சம் மருதி வந்துடுத்து போல ஆனபடியாலே தர்மங்களை விட்டுடு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லலாமான்னா கிடையாது. எப்போ தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வந்தாரோ அப்போ இந்த வார்த்தை பொய் ஆகாது. தர்மங்களை விடுன்னா தர்மத்தை அழிச்சுட்டதான் ஆகாது. பின்ன எப்படி இதுக்கு அர்த்தம் கொள்ளணும்னா வேற தர்மங்கள்ன்ற பேர் கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்களை நீ பிடிச்சுட்டு இருக்கிய அர்ஜுனா, அதெல்லாம் கைவிடு. சாட்சாத் தர்மமான நானே முன்னாடி நிற்கிறேன் இல்லையோ என்ன பத்துன்ற தர்மம்னு பேர் கொண்டிருக்கிற மற்ற விஷயங்களை விடு, சாட்சாத் தர்மமாக இருக்கிற என்னையே பத்து அப்படின்னு காட்டுறாலே. அப்போ எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்தாலேயே தன்னுடைய திருவாக்காலேயே தானே தர்மம் அப்படின்னு காட்டுறாலையோ. உத்கிருஷ்டமான தர்மம் தானே. மற்றெல்லாம் இப்போ கர்மயோகம் பக்தி யோகம் அப்படின்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் அவரங்களான தர்மங்கள். ஆனால் எல்லாத்துக்காட்டிலும் உயர்ந்த தர்மம் எதுன்னா தானேயான ஒரு நிலை இருக்கிறதோ இல்லையோ அந்த நிலையை காட்டுறது. அவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாச்சே ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்னாலே விபவத்தை சொல்கிறதோ இல்லையோ. அப்போ இவ்வுலகத்து அறம் அப்படின்னால் அதுதான் விபவம் அப்படின்னு காட்டுறான். அப்போ 5 நிலை சொன்னதாச்சு. இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்னு இவ்வுலகத்தரம். என்னன்றதை இப்போதைக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒதுக்கி வச்சுக்கோங்க. இவ்வுலகத்தரம் என்ன செப்பும் இங்கே அன்வயம் படுத்திக்கோங்கன்னு காட்டுறான். இந்த மாதிரி எம்பெருமான் தான் இந்த 5 நிலைகளில் நிற்கிறவன் அப்படின்னு செப்பும் அண்ணல். நமக்கு எல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய நமக்கு சுவாமியான அந்த எம்பெருமான், நமக்கு உபகாரகரான எம்பெருமானார்
அப்படின்னு காட்டுறா. அந்த எம்பெருமான் அண்ணல்னு ஏன் சொல்லணும்னா நம்மளோட அத்தனை நிகட்டமான சம்பந்தத்தை கொண்டிருக்காரோ இல்லையோ. அதாவது கரியான் பிரம்மதப் பிதா அப்படின்றது சாஸ்திரம். நமக்கு ஜன்மம் இந்த சரீரத்தை கொடுத்த தகப்பனாரும் ஆச்சாரியனும் பக்கத்தில் நின்னா யார் திருவடியில் முதல்ல விழணும்னா ஆச்சாரியன் திருவடியில் முதல்ல விழுன்றது சாஸ்திரம். ஏன்னா இவர் ஜன்மா கொடுத்திருக்கலாம், இந்த உடம்பை கொடுத்திருக்கலாம், உடம்போட நின்று போயிடுது. ஆனால் நமக்கு ஞானத்தை உண்டாக்கி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனதுக்கு அப்புறமும் யாவது ஆத்மபாவியாக நமக்கு அந்த ஞானம் இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஞான ஜன்மாவை கொடுத்திருக்காரு. இவர் தான் இன்னும் உயர்ந்த ஒரு பிதாவாக கணிச்சிக்கப்படுறார். ஆனபடியாலே அண்ணல் அப்படின்னு காட்டுறது. குரு ஆத்மா குரு பிதா அப்படின்னு இதெல்லாம் பல பிரமாணங்களை எடுத்து ஆச்சாரியன் தான் பிதா அப்படின்னு காட்டுறான். அப்பேற்பட்ட அந்த சேத்தனருக்கு சர்வவித பந்துவுமாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானார் எப்போ பந்துவாக இருக்கிறாரோ இந்த சேத்தனர்களுடைய இழவு பேரு எல்லாமே அவர் தான் இருக்குது. இந்த சேத்தனருக்கு ஏதான ஒரு லாபம் கிடைச்சாலும் எம்பெருமானார் தன்னதுன்னு பாவித்து சந்தோஷப்படுறார். சேத்தனருக்கு ஏதான ஒரு நஷ்டம்னாலும் தன்னதுன்னு பாவித்து துக்கம் படுறார். அந்த மாதிரியான அந்த சம்பந்தம் அவருக்கு இருக்கிறபடியாலே எம்பெருமானார் நமக்கு இதெல்லாம் உபதேசித்தார். அப்பேற்பட்டவர் என் அருவினையின் திறம் செத்து இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தார். என் அருவினையின் திறம் செத்து என்னுடைய கர்மங்கள் எப்படி இருக்கிறது? அருவினை அப்படின்னா ரொம்ப குரூரமான கர்மங்கள். அது எப்படி இருக்கிறதுன்னா நான் அனுபவித்தும் முடிக்க முடியாது, பிராயச்சித்தம் பண்ணியும் அதை அறுக்க முடியாது. அப்பேற்பட்ட கர்மங்கள். ஏன் சுவாமி அப்படி அனுபவிச்சா முடிச்சுட முடியாதுன்னா அதாவது அனுபவிச்சா அதை தீர்க்கலாம், கர்மங்கள் ஒரு கர்மங்களை தீர்க்கலாம். ஆனால் அந்த கர்ம பரம்பரை அந்த கர்மங்கள் எத்தனை இருக்குன்னா அனுபவித்து தீர்க்கலாம்னு என்னுடைய ஆயசை கொண்டு நான் ஸ்தாபிக்க முடியாது. அத்தனை கர்மங்கள் சேர்த்து வச்சுருக்கேன். கல்பகோட்டி அதாவது கூறத்தாழ்வனுடைய ஒரு வச்சனம். அந்த வச்சனத்தில் சொல்கிறச்சே இந்த ஜீவாத்மா அது சட்டுன்னு மறந்து போகிறது, க்ஷமிக்கணும். அப்போ அந்த ஜீவாத்மா ஒரு க்ஷண காலத்தில் எத்தனை கர்மங்களை அது சேர்க்கறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்னாக்கா ஒரு அரை க்ஷணத்தில் எத் பிரம்மகல்ப நியுத்தே அனுபவ அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறச்சே ஒரு பிரம்மாவனுடைய ஆயுசு பர்யந்தமாக நாம் இருந்து அந்த கர்மங்கள் அனுபவித்தாலும் நமக்கு அந்த கர்மங்கள் எல்லாம் தீராதபடிக்கு எத்தனை கர்மங்களை நம்ம சேர்த்து வச்சுக்கிறதுக்கு எத்தனை நாளை வேணும்னா ஒரு அரைக்ஷணம் போதும். ஒரு அரைக்ஷணத்தில் அத்தனை கர்மங்கள் சேர்த்துக்கலாம்னா நமக்கு எத்தனை அரைக்ஷணங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது, இன்னும் முன்னாடி எத்தனை அரைக்ஷணங்கள் இருந்திருக்கு. அப்போ எத்தனை கர்மங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். அதுதான் இங்கே அமுதனார் காட்டுறார். இந்த கர்மங்கள் எல்லாம் பார்க்குறச்சு, இந்த கர்மங்கள் ஒரு பெரிய மூட்டையை உட்காந்துருக்கிறத அதெல்லாம் பார்க்குறச்சே அனுபவித்து முடிச்சுடலான்னு சொல்ல முடியாது. அனுபவிக்கலாம், அனுபவிச்சுட்டே இருக்கலாம், முடிச்சுடலான்னு சொல்ல முடியாது. சரி, பிராயச்சித்தம் பண்ணலாமான்னா ஏதோ ஒரு சில கர்மங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணலாம். சில கர்மங்கள் இருக்கிறது. அது எப்படின்னா எனக்குன்னே புதுசாக ஒரு நரக்கம் கட்டி இருக்கிற நரக்கங்களெல்லாம் போராதான், எனக்குன்னே புதுசாக நரக்கத்தை கட்டி அதுக்குள்ளே தள்ளினால்தான் உண்டு. இப்பேற்பட்ட கர்மங்கள் புதுசாக எல்லாம் பண்ணுறான் இவன் அப்படின்னு பெருமாளுக்கு தோணுமா. அப்பேற்பட்ட அந்த கர்மங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய இந்த ஜீவாத்மா அந்த மாதிரி என் அருவினையின் திறம் செத்து அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த அருவினையின் திறம் அந்த இருக்கிறதே, அந்த கர்மாவுடைய பலம் இருக்கிறதே, அந்த கர்மாவையும் அழிச்சுடுறார் எம்பெருமானார். அதுதான் ஆச்சரியமே. நான் எப்படி இருக்கேன்னா அமர்யாதா க்ஷுத்ரச்சலமதி ரசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மானி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற. ஆளவந்தார் தம்முடைய நைச்சங்களெல்லாம் பாவிக்கிறார். ஆளவந்தார், கூறத்தாழ்வான், பராசர பட்டர் இவர்களெல்லாம் அவ்வளோ பெருசாக நெய்ச்சத்தை பாவிச்சிருக்கிறாளே. எல்லாம் எதுக்குன்னா நாம் எல்லாம் எப்படி அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக. அப்போது அந்த அளவுக்கு இந்த நைச்சங்கள் எல்லாம் என் பக்கத்தில் உண்டு. ஆனால் அத்தனையும் தீர்த்துட்டாரு எம்பெருமானார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு காட்டுறோம். அது எல்லாம் எப்படி தீர்த்தார்னா வானோ மறிக்கடலோ என்னும்படி நசிப்பித்துன்றார். வானோ மறிக்கடலோ அந்த கர்மங்கள் எல்லாம் எங்கே ஓடி போச்சு அப்படின்னாக்கா எங்கே ஆகாசத்தில் ஓடி போச்சா, ஜலத்துக்குள்ளே ஒளிஞ்சு கொடுத்தா, மாருதமோ தீயகமோன்னு எங்கேயானோ இந்த காற்றில் பறந்து போச்சா, இல்லை நெருப்பில் சுட்டு போச்சா, எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படின்றார் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த கர்மங்கள் எங்கே போச்சுன்னு அது போன இடமே தெரியாத அளவுக்கு எல்லாமே போயிடுது. திறம் செத்து அப்படின்றதுல ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார்.
அந்த திறம் மொத்த சமூகம் பாப சமூகம்ன்றதே மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டார் எம்பெருமானார். அதெல்லாம் பண்ணியது மட்டும் இல்லாமல் திரும்பவும் இந்த பாவம் வந்து சேராதபடிக்கு இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து அந்த மனசுக்குள்ளேயே இது சாமான்யமாகவே யாரானும் இந்த நம்முடைய நிலத்தில் வேற யாரும் ஆக்கிரமிச்சுட்டு இருந்தா அவளை எப்படியோ துரத்தி வெளியே எடுத்துருவா. அதாவது ராஜாவுடைய பலத்தை வச்சோ ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி அவளை வெளியேற்றுருவா. வெளியேற்றினதுக்கு அப்புறம் திரும்பவும் அவள் வராதபடிக்கு அந்த நிலத்தில் தாங்களே குடியிருந்து அதை காத்து கொடுக்குறாள் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானார் இந்த பாவங்களெல்லாம் வெளியே தள்ளினவர் திரும்ப இது வந்துவிடக்கூடாதுன்றபடியாலே தானே மனசு பூர்த்தி நிறைஞ்சுட்டாராம். அதை காட்டுறார். இரவும் பகலும் விடாது என் சிந்தையுள்ளே நிறைந்து. முன்னெல்லாம் நிறைய அபராதங்கள் பண்ணின என்ன அந்த அந்த முன்னெல்லாம் நிறைய அபராதங்கள் பண்ணி போந்த என்னுடைய மனசில் இன்னைக்கு எம்பெருமானார் வந்து நிறைஞ்சிட்டாரு. அந்த விஷயக்காரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறார். ரொம்ப ஆச்சரியமான அந்த பாவம். நிறைந்து நிறைந்துன்னா எப்படி நிறைந்து? ஏதோ இப்போது கோவிலில் பிரசாதம் கொடுக்குறா, அந்த பிரசாதம் கொடுத்தா சில பேருக்கு வாங்கிக்க ஆசை இல்லைன்னு என்ன பண்ணுவா, கையோட தொட்டு அடியேன் அப்படின்டுவான். அந்த மாதிரி ஏதோ ஆத்மாவை தொட்டு அடியேன் அப்படின்னு நின்றுட்டாரா எம்பெருமானார்? ஆத்மாவை தொட்டு சரி என்னுடைய சம்பந்தம் இதுக்கு உண்டுன்னு வருவே நின்றுட்டாரன்னா அப்படி கிடையாதான். பின்ன எப்படி நிறைந்தார் அப்படின்னா, எப்படி ஒரு ஆத்மாவுக்குள்ளே எம்பெருமான் தன்னுடைய ஸ்வரூபத்தோடையே வந்து சேர்ந்து, இன்னும் சில ஆத்மாக்களுக்கு ரூபத்தையும் காட்டி கொண்டு அங்கே சேர்ந்து ஸ்வரூப ரூப குண விபூதிகள் ஒன்றும் குறையாமல் அவன் அந்த உள்ளே இருக்கிற அந்த அந்தராத்மா இருக்கான எம்பெருமான் இருக்கானே ஒன்றும் குறையாமல் அத்தனை வைபவத்தோட இருக்கிறானோ. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதிரிச்சத்தை என்ற இடத்தையும் அவனுடைய பூர்த்தி எங்கே காட்டுறது. அந்தரியாமி ஏதோ நீ சின்ன இடத்துல இருக்கணுமே, இவனுடைய மனசில் இருக்க நெஞ்சத்தில் இருக்கணுமே, இவனுடைய ஆத்மாவில் இருக்கணுமே, ஆனபடியாலே இதெல்லாம் தேவையில்லைன்னு வரல. அத்தனை பூர்த்தியோடு அங்கே வந்து நிரம்பி இருக்கிறான் அப்படின்னு காட்டுறதே. அந்த மாதிரி அந்த பூர்த்தியோட எம்பெருமான் எப்படி வியாபிக்கிறானோ அதே போல தான் தன்னுடைய பூர்த்தியோட தான் வியாபிக்கிறார் எம்பெருமானார். அதுதான் நிறைந்து ஒப்பரவிருந்தான். ஒப்பரவிருந்தான்னா இந்த மாதிரி ஒரு வாத்சல்யத்துக்கு இவனோட இந்த எம்பெருமானாருடைய குணத்துக்கு இந்த வாத்சல்யம் இருக்கிறது, இந்த காருண்யம் இருக்கிறதே, இதுக்கு நிகரே கிடையாது, இதுக்கு ஒப்பே கிடையாது. ஒப்பரவிருந்தான். இப்பேற்பட்ட ஒரு வாத்சல்யம் யாருக்கான உண்டா? தோஷத்தையே போகமாக கொண்டு தான் நிற்கிற அந்த நிலை, அந்த அதுக்கு எங்கேயானும் சாதிருஷம் உண்டான்னா கிடையவே கிடையாது அப்படின்னு காட்டுறா. விசதிருஷமாக இருக்கக்கூடியது அது. அதாவது அதிலே தானே சுப்பிரதிஷ்டராய் எழுந்தருள் இருந்தார் என்றபடி அப்படின்னு காட்டுறா. தானே வந்து அதாவது யாராலும் கூட்டு அங்கே போகணுன்ற அவசியம் இல்லை, நாங்களே போய் அங்கே உட்காந்துடுறது, அதையும் ஸ்தாவர பிரதிஷ்டையாட்டு உட்காந்துடுறதுன்றாலே அந்த காரியத்தை எம்பெருமானார் பண்ணார். அதுதான் நிறைந்து ஒப்பரவிருந்தார். எனக்காரும் நிகரில்லையே. அப்பேற்பட்ட விஷயீகாரத்துக்கு ஆளாயிருக்கிற எனக்கு இந்த ஜெகத்தில் யார் ஒப்பா இருக்க முடியும்னு கேட்குறார். நித்தியசூரிகள் போல இருக்கிறவர்களுக்கு யாராலும் ஒப்பு சொல்லலாமா அப்படின்னா அவர்களும் ஒப்பாக மாட்டார். ஏன்னா பெரிய பெரிய ஞானிகள், ரொம்ப யோக்கியத்தை படைத்தவர்கள், நித்தியசூரிகள் போல இருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் எம்பெருமானார் மனசில் நிறைஞ்சார் அப்படின்னா அது பெரிய விஷயமே இல்லை, அது ஆச்சரியம் படுறதுக்கும் இல்லை. ஆனால் எப்பொழுதுமே இதுவரியந்தமாக எப்பொழுதுமே தோஷத்திலேயே மூழ்கி இருந்த என்னுடைய மனசுலையும் எம்பெருமானார் வந்து குடிகொண்டாரே, இதன்னும் ஆச்சரியம்ன்ற. ஆழ்வார் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்றச்சே எம்பெருமான் ஆழ்வாரை விக்கிரகத்தோட கிளம்பும் அப்படின்னார். இந்த உடம்போட கிளம்பும் ஸ்ரீவைகுண்டத்துக்குன்ட்டார். ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும், வேர் சூடுவார் மண்பற்று கலக்காரா போல ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும்னு காட்டுறச்சே, நம்மாழ்வார் போல அதிகாரிகளை விக்கிரகத்தோட இந்த உடம்போட கிளம்பு அப்படின்னு காட்டினாராம். எதுக்கு அப்படின்னாக்கா பெருமாள் ஒரு ஆசை, நித்திய சூரிகளுக்கெல்லாம் காட்டணும். இந்த ஆத்மா சம்சாரியாய் இருக்க செய்தேயும் இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருந்துட்டும் கூட இந்த பிராகிருத்தமான உடம்புல இருந்துட்டே இத்தனை ஞானத்தோட பிரகாசிக்கிறதே இதன்னோ வைபவம். ஒரு தோஷமும் இல்லாத ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு வைபவமா, அல்லது இத்தனை தோஷங்களுக்கு நடுவில் பிறந்திருக்கிற அந்த ஆத்மா ஜீவாத்மா அந்த நம்மாழ்வார் போல இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஞானம் பிரகாசிக்கிறது பெரிசா? சுவாமி அடிக்கடி காலக்ஷேபத்தில் சாதிக்கிறது உண்டு. ஏதோ ஒரு
குக்கிராமத்தில் ஒருத்தன் இருக்கான். அங்கே இந்த சினிமா டென்ட்டு அப்படின்னு எல்லாம் ஒரு விஷயத்தும் பார்த்துட முடியாது, அதுக்கெல்லாம் வியவஸ்தையே இல்லை. அப்பேற்பட்டவன் நான் வாழ்க்கையில் 20 வருஷம் ஒன்றும் சினிமாவே பார்க்கல, 30 வருஷம் ஒன்றும் பார்க்கவே இல்லை, நாடகமே பார்க்கல அப்படின்னு சொன்னால் பெருமையே இல்லை. அது பார்க்கல, அது உனக்கு விதி இல்லை, நீ பார்க்கல, வியவஸ்தை இருந்தால் நீ பார்த்துருப்பேன் அப்படின்னு ஆடும். அதுவே பெரிய பெரிய நகரங்களுக்குள்ளே வாழ்ந்து, இப்போ பொம்பாய், பெங்களூரு இந்த மாதிரியான இடங்களில் வாழ்ந்து அத்தனை இடங்கள் இருக்குது. அந்த இடத்துல அந்த வேண்டாத விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்குன்னு அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் நான் 20 வருஷம் சினிமா பார்க்கல, 30 வருஷம் சினிமா பார்க்கலன்னா அதுதான் பெருமை அப்படின்னு சொல்கிறாளே. அந்த மாதிரி இந்த சம்சாரத்தில் இருந்துட்டு இருக்கிறவர்கள் அத்தனை ஞானத்தோட பிரகாசிக்கிறது தான் பெருமை அப்படின்னு ஆழ்வாரை காட்டினாரு. அதே தான் இங்கே காட்டுறா. எனக்காரும் நிகர் இல்லையே அப்படின்னா, பெரியவர்களுடைய மனசில் எம்பெருமானார் குடிப்புகிறது பெரிய விஷயம் இல்லை. தோஷமே நிரம்பி இருந்தார், தோஷமே வடிவெடுத்தான என்னுடைய மனசில் எம்பெருமானார் புகுந்தார, எனக்கு வேற யார் நிகர் இருக்க முடியும் கேட்குறேன். அந்த மாதிரி அந்த பெரியவர்களே எனக்கு நிகராக மாட்டார்னா சம்சாரிகள் ஒரு காலத்தில் எனக்கு சமமாக ஆகவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். அதை காட்டுறாரு. இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கனன்னு இவ்வுலகத்தரம் செப்பும் அண்ணல் ராமானுஷன் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில். அது மேலே 48வது பாசுரம். நிகரின் நின்ன என் ஈசதைக்கு நின் அருளின் கணன் நீ புகழொன்னுமில்லை அருட்கும் அகுதே புகழ் புன்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஷா ஈனாம் பொழுதே அகலும் பொருளன் பயன் இருவோமுக்கும் ஆன பின்னே. இது முன்னாடி எம்பெருமானார் திருவடியை ஆசிரித்தான்ற ஒரு பாசுரம். ஆசிரித்தார்னா திருவடியை சேர்த்து வணங்கினார்னு பாசுரம். அந்த எம்பெருமானார் தமக்கு பண்ணின உபகாரத்தாலே தமக்கு யாரும் நிகரில்லை அப்படின்னு ஒரு சாத்விக கர்வத்தோட நின்ன ஒரு விஷயம் முந்தின பாசுரம். இதெல்லாம் பார்த்து அந்த எனக்காரும் நிகரில்லை அப்படின்னு அமுதனார் நின்னாரே. உடனே எம்பெருமானார் கேட்டாரே, அமுதனாரே எனக்காரும் நிகரில்லை அப்படின்னு சொல்கிறீரே, ஒரு வேளை நான் உம்மை விட்டாலோ இல்லை நீரை என்னை விட்டு வேற விஷயங்கள் பின்னாடி போயிட்டாலோ அப்போது இந்த ஆனந்தம் நிலை நிற்கிறது இல்லை இல்லையா? இப்போ எதுக்கு இத்தனை ஆனந்தம் படுறீர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக பதில் சொல்கிறார் இந்த பாசுரத்தில். சுவாமி, தேவரீர் என்னை விட்டு போக முடியாது, நானும் தேவரீர் விட்டு போக முடியாது. ஏன்னா ரெண்டும் வியர்த்தம். ஏன் வியர்த்தம்னு சொல்கிறீர்? எனக்கு ஒரு பசி இருக்கிறது, தேவரீருக்கு ஒரு பசி இருக்கிறது. எனக்கு என்ன பசி அப்படின்னாக்கா, எனக்கு எங்கே நின்னா ஆசிரியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பசி. அது தேவரீரிடத்துல தவிர எனக்கு வேற எங்கும் கிடைக்காது. ஆனபடியால் தேவரி திருவடியை பிடிச்சிட்டு இருக்கேன். தேவரி திருவடியை விட்டு வேற விஷயங்கள் பின்னாடி போனால் வியர்த்தம். அங்கே எனக்கு சோறு கிடைக்காது, தேவரி திருவடியில் தான் எனக்கு சோறு கிடைக்கும். சோறுன்னா இந்த உண்ற சோறு அதை மட்டும் சொல்லலை, நம்முடைய ஆத்மாவுக்கே தாரக போஷகங்களை சொல்கிறது. அவள் அதுதான் தேவருடைய திருவடியாக இருக்கிறது, அதுதான் சோறு. அதே போல் தேவரீருக்கும் என்னை தவிர வேற சோறு கிடைக்காதுன்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன் கிடைக்காது அப்படின்னா, நிகரின்னி நின்ன என் நீசதைக்கு, என்னுடைய நீசத்தைன்னா நீச்சத்தா, என்னோட நைச்சியம் அப்படின்றது எப்படி இருக்கிறது தெரியுமா? நிகரின்னி நிற்கிறது. அதுக்கு ஒப்பே பார்த்துட முடியாது. எம்பெருமானாருடைய குணத்துக்கு நிகர் கிடையாது, என்னுடைய நைச்சத்துக்கு நிகர் கிடையாது. என்னோட நைச்சம் எப்படி இருக்கிறதுனா, இந்த லோகத்துல எல்லாம் நீச்சர்கள் அப்படின்றவளெல்லாம் திரட்டி பார்த்து அவர்களெல்லாம் ஒரு சமூகமாக சேர்க்கணுமா சொல்கிறார் இவர். அந்த லோகத்தில் இருக்கிற நீச்சர்களெல்லாம் திரட்டி ஒரு சமூகமாக சேர்த்து அவர்களுக்குள்ள ஒருத்தனையே ஆராய்ந்து பார்த்தால், சரி இவனுக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்கிறது, இவனுக்குள்ளேயும் ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்னு எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். ஆங்கிலத்தில் சொல்கிறாளே, இந்த மைக்ரோஸ்கோப் போட்டு பார்க்கறது, லென்ஸ் போட்டு பார்க்கறதுன்றாலே, இந்த மாதிரி பார்த்தா சரி எப்பேற்பட்ட நீச்சனாக இருந்தாலும் இந்த மைக்ரோஸ்கோப்பு லென்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறச்சே பரவாயில்ல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தேறினாலும் தேரலாம். என்னுடைய விஷயத்தில் அதுவும் கிடையாதுன்றார் அமுதனார். அந்த அளவுக்கு என்னுடைய நைச்சத்துக்கு சமமே கிடையாது. இந்த லோகத்தில் இன்னொருத்தன் கைவிட்டு விரலிட்டு என்னோட முடியாது. அனாமிகா அப்படின்னு இந்த விரலுக்கு பேர். ஏன் அனாமிகா அப்படின்னாக்கா, முதல்ல யாரானோ பேரிட்டு எண்ணணுமா, சரி நீச்சதைக்கு இவர் இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் எண்ணுமா. ரெண்டாவதுன்னு எண்றதுக்கு இங்கே பேர் கிடையாது, அதனால் அனாமிகான்னு பேர் ஆயிடுச்சு.
அந்த மாதிரி இருக்கிறது. அந்த நிகரிந்தி நின்ன என் நீச்சதை, நின் அருளங்க அந்த நீச்சதைக்கு அந்த நைச்சத்துக்கு எது சாமகம் அப்படின்னா, நின் அருளின்கணன்னி புகழொன்றும் இல்லை, தேவர்களுடைய கிருப்பை தான், வேற என்ன. அந்த நைச்சத்தை சமிக்கணும்னா தேவருடைய கிருப்பை தான் அங்கே நடக்கணும், தேவருடைய கிருப்பையாலே தான் அது நடக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த கிருப்பை தான் எத்தனை தோஷங்கள் பண்ணினாலும் சகிச்சு உட்காந்துருக்கு. அதான் சொல்கிறார், நீ அருளின்கணன்னி புகழொன்றும் இல்லை. ஆனபடியால் எம்பெருமான் கிட்டவும் போக முடியாது, இன்னும் கேட்டால் பிராட்டி கிட்டவும் போக முடியாத நிலையில் எம்பெருமானாரே தேவரீர் திருவடிய கத்தின்னு இருக்கேன். புகழொன்றும் இல்லை, அருட்கும் அகுதே புகழ். சரி, தேவரீருக்கு இந்த மாதிரி இருக்கிறது, நமக்கு அப்படின்னா அதான் சொல்கிறார், இல்லை நான் மட்டும் தேவரீரை விட்டு போக முடியாதுன்றது இல்லை, தேவரீருடைய கிருபைக்கும் என்னை தவிர வேற கதி இல்லைன்னா, தேவரீருடைய கிருபைக்கும் என்னை தவிர வேற கதி இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, அபராத கணை அபூர்ண குக்ஷி கமலாகாந்த தயே கதம் பவித்ரி. வேதாந்தாச்சாரியருடைய ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை எடுத்து உதாரிக்கிறார். இந்த தயை இருக்கிறதே, இந்த தயை அப்படின்னா எப்பேற்பட்ட அந்த தயை அப்படின்னா, அது தோஷத்தையே பச்சையாக கொள்வது, தோஷத்தையே தனக்கு ஆகாரமாக கொள்வது. தயாதேவி இருக்கிறாளோ இல்லையோ, அந்த தயாதேவியை பார்த்து சுவாமி, அதாவது வேதாந்தாச்சாரியர் கேட்குறார், அம்மா இத்தனை பெருச தோஷம் பண்ணி நான் நிற்கிறேனே, உன்னுடைய வயிற்றுக்கு சோறு இல்லை அப்படின்னு நீ வேற எங்கே போகிற, எதனால் எல்லா இடத்துலையும் அலைய வேண்டி இருக்கிறது அவசியமே இல்லைங்க. உனக்கு வாழ்நாள் முழுக்க சோறு கொடுக்கறதுக்கு என்கிட்ட சோறு இருக்கிறது, என்னன்னா என்கிட்ட அத்தனை அபராதங்கள் இருக்கிறதுன்னு தன்னுடைய நைச்சத்தை பாவிச்சுக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன காட்டுறாருன்னா, அமுதனார் அந்த அளவுக்கு தோஷங்கள் என் பக்கத்தில் நிரம்பி இருக்கிறதோ இல்லையோ, உம்முடைய கிருப்பை தான் எனக்கு சோறு வேணும் சோறு வேணும் எங்கே எங்கே எப்படின்னு பார்க்கறது. அபூர்ண குக்ஷி, எங்கே வயிறு நிரம்பாத அந்த சோறு, அது எப்படி இருக்கிறதுன்னா விருகோதரம். விருகோதரம்னா என்ன, நிரம்பாத ஒரு வயிறு, எத்தனை சாப்பிட்டாலும் இன்னும் கொண்டா இன்னும் கொண்டா இன்னும் கொண்டா இன்னும் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் அந்த வயிறு. அந்த மாதிரி இந்த எம்பெருமானோட கருணைன்றது ஒரு விருகோதரமாக இருக்கிறது. எதனாலன்னா, எங்கே தோஷம் காட்டு, எனக்கு இன்னும் தோஷம் வேணும், நான் இன்னும் சாப்பிடணும், அந்த தோஷத்தை சாப்பிடணும் காத்துண்டே உட்காந்துருக்கான் அந்த கருணை. அதுக்கு தான் சொல்கிறார், அத்தனை சோறு வேணும்னா யாரான இருந்தால் தானே, அந்த சோறு மொத்தமாகவே நான் கொடுக்குறேன், என் பக்கத்தில் உண்டு. ஆனபடியால் தேவர்களுடைய கருணைக்கு வேற புகழ் இல்லை. உம்முடைய கருணைக்கு தோஷம் வேணும் இருக்கிறது, அதுக்கும் வேற கதி இல்லை. என்னுடைய நைச்சத்துக்கும் தேவரினுடைய கருணை தவிர வேற கதி இல்லை. ஆனபடியாலே நமக்கு இந்த மாதிரி இருக்கிறபடியால் அருட்கும் அகுதே புகழ் அப்படின்னு சொல்லி, உமக்கு என்ன தவிர கதி இல்லை, எனக்கு தேவரீர் தவிர கதி இல்லை அப்படின்னு இப்படி ஆனதுக்கு அப்புறம் அதை காட்டுற அகுதே புன்மையிலோர் பரும்பெருமை ராமானுஷா இனி நாம் பழுதே அகலும் பொருளேன். எம்பெருமானாரே ராமானுஷா, எம்பெருமானாரே இனி நாம் பழுதே அகலும் பொருளேன். வியர்த்தமே தனித்து போய் என்ன பிரயோஜனம், நீர் என்னை விட்டு போனாலும் உமக்கும் சோறு கிடைக்காது, நான் உம்மை போட்டால் விட்டு போனால் எனக்கும் சோறு கிடைக்காது. ஆனபடியாலே ரெண்டு பேருக்கும் ஒரு பயன் இந்த மாதிரி இருக்கிறச்சே, பயன் இருவோமுக்கும் ஆன பின்னே பழுதே அகலும் பொருள் என் அப்படின்னு காட்டுற. ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி தேவரீருக்கு குணலாபம், தேவரீருடைய குணம் பிரகாசிக்கிறது. என்னை போல் இந்த நீச்சர்களை அங்கீகரித்தால், எனக்கு தேவரீரை ஆசிரியமாக பெற்றால் என்னுடைய ஸ்வரூபம் உஜ்வலமாகுது, என்னுடைய ஸ்வரூபம் நிற்கிறது, எனக்கு ஸ்வரூப லாபம், தேவரீருக்கு குணலாபம். இப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு பிரயோஜனம்னு ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் எங்கே விட்டு போவோம், போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்ற அந்த இடத்துல எம்பெருமானாரை குறிக்கிறச்சே, புன்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஷா அப்படின்ற. புன்மை அப்படின்னா இந்த சம்சார கந்தம் தோஷங்கள், புன்மை இலோர் அந்த தோஷம் ஒன்றும் இல்லாதவர்கள், நித்தியசூரிகள், அஸ்பிருஷ்ட சம்சார கந்தரான நித்தியசூரிகள்னு காட்டுறோம். புன்மையிலோர் ஒரு தோஷமும் இல்லாதவர்கள். சம்சாரத்தில் இருக்கிறவர்களுக்கு புன்மையிலோர்னு சொல்கிறது வாய்ப்பே கிடையாது. சரி, முக்தர்களுக்கான சொல்லலாமான்னா, அவர்களும் ஒரு காலத்தில் சம்சார தோஷம் உண்டாயிருந்து இப்போ விடுபட்டிருக்காரு இல்லையா, ஆனபடியால் இல்லை, அந்த விஷயத்தையும் சொல்லலை. ஏன்னா யாரை சொல்கிறா புன்மை இலோர் அப்படின்னு, யாரை சொல்கிறான்னா புன்மை இல்லாதவர்கள், தோஷமே இல்லாதவர்கள் அப்படின்னா அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர்கள்,
தோஷம்ன்றது அவருடைய வாழ்நாளிலே பார்த்ததே கிடையாதவா. அப்பேற்பட்ட நித்தியசூரிகள். சம்சாரன்றது அவர்களுக்கு ஒரு க்ஷணமும் தீண்டாத ஒரு விஷயம். அப்பேற்பட்ட அந்த நித்தியசூரிகள் இருக்காளே, அந்த நித்தியசூரிகள் பகரும் பெருமை ராமர், அதாவது புன்மையிலோர் பகரும் பெருமை. அவர்களெல்லாம் இந்த எம்பெருமானாருடைய வைபவத்தை கொண்டாடுறா. நித்தியசூரிகள் எங்கேயான எம்பெருமானாருடைய வைபவத்தை கொண்டாடுவாரா சுவாமி அப்படின்னா, எம்பெருமானார் தான் நித்தியசூரியாச்சு. அவர் ஒரு நித்தியசூரி, ஆதிசேஷனுடைய அம்சமாச்சு. அப்போ ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருக்கிறபடியாலே அவன் எல்லாம் அந்த ஆதிசேஷனை கொண்டாடுறாள் இல்லையோ, அதே தான் இங்கே காட்டுறார். பகரும் பெருமை ராமானுஷா. ஏன் இப்படி கொண்டாடணும்னா, அவள் எல்லாரும் ஒரே தேசத்தில் இருக்கிறவா, ஒரே விஷயத்தை அனுபவிக்கக்கூடியவா. எல்லாம் நித்தியசூரிகள் எல்லாம் ஒரே தேசம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்துட்டே இருக்கிறவா, ஒரே விஷயம் அந்த எம்பெருமானியை அனுபவிச்சுட்டு இருக்கிறவா. அப்போ அந்த மாதிரி அனுபவிக்கிறச்சே ஒருத்தர் பெருமையாக பேசிக்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி அந்த நித்தியசூரிகளாலே போற்றப்படும் பெருமை அந்த பகரும் பெருமை ராமானுஷா. இனி நாம் பழுதே அகலும் பொருளென் பயனுருமுக்கும் ஆன பின்னே அப்படின்னு அந்த விஷயத்தை காட்டுறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். அது மேலே 49வது பாசுரத்தை சொல்கிறார். ஆனது செம்மை அறநெறி பொய்மை அருசமயம் போனது பொன்னி இறந்தது வெங்கலி பூங்கமல தேன் நதிப்பாய் வயல் தென்னரங்கன் கடல் சென்னி வைத்து தான் அதில் மன்னும் இராமானுஷன் இத்தலத்துதித்தே. எம்பெருமானார் விரோதிகளெல்லாம் நிரசனம் பண்ணிண்டே போனார். அந்த நிரசனம் பண்ணி தன்னுடைய திருவுள்ளத்தில் குடிகொண்டார். அந்த குடிகொண்டபடியால் நான் சேவித்தேன். அந்த குடிகொண்டபடியால் எனக்கு யாரும் சமானமே கிடையாது. அந்த எம்பெருமானாருக்கும் இந்த எனக்கும் ஒருத்தர் விட்டு பிரியாத அளவுக்கு ஒரு பாவம் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு ஆசிரியம் உண்டு. எம்பெருமானாருக்கும் என்னை தவிர புகழ், அதாவது அவருடைய கருணைக்கும் என்னை தவிர புகழ் இல்லை, எனக்கும் அவருடைய கருணை தவிர புகழ் இல்லை அப்படின்னு இருக்கிற இந்த ஆசிரியம் அப்படின்றதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டார். அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்றாருன்னா, அவர் அவதாரமானதுக்கு அப்புறம், எம்பெருமானுடைய அவதாரமானதுக்கு அப்புறம் இது ஏதோ ஒரு எனக்கு மட்டும் பண்ண உபகாரம்னு நினச்சிக்க வேண்டாம், லோகத்திலேயே எத்தனை உபகாரம் பண்ணியிருக்கார் பார்த்துக்கோங்கோ அப்படி மேலே காட்ட போகிறார் இந்த பாசுரத்தில். ஆனது செம்மை அறநெறி பொய்மை அருசமயம் போனது பொன்னி இறந்தது வெங்கலி அப்படின்னு. அதாவது பூங்கமல தேன் நதிபாய் வயல் தென்னரங்கன் கடல் சென்னி வைத்து தான் அதில் மன்னும். எம்பெருமானார் இப்படி இருக்கிறார் அப்படின்னாக்கா, இந்த தேனை பிரவாகமாக கொட்டுறதா, இந்த பூக்களில் இருக்கிறதோ இல்லையோ, இந்த புஷ்பங்களில் இருக்கிறதோ இல்லையோ, தாமரை, அந்த தாமரை போல புஷ்பங்களில் இருக்கிறது, அதில் தேனெல்லாம் பிரவாகமாக கொட்டுறது. எதே போல என்ன, ஒரு காவேரி ஆறு ஆட்டம். அப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது என்ன சுவாமி, காவேரி என்ன இல்லை, தேன் நதி அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. அப்போ அப்பேற்பட்ட அந்த நதி பிரவாகங்கள் எல்லாம் கொட்டுறது இல்லையோ, அப்பேற்பட்ட அந்த அழகிய தாமரை பூக்களிலே உண்டான அந்த தேன் பிரவாகமாக பிரவகிக்கிற அந்த வயல்கள் எல்லாம் கொண்டிருக்கிற ஆறாமம் சூழ்ந்த அவரங்கம் அப்படின்னு சொல்கிறவங்க, வயல், உத்தியானங்கள், மொத்தம் உண்டான சோலைகள், திருமதில்கள், இதெல்லாம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருவரங்கம் இருக்கிறதே, அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய தென் அரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான் அழகியதான அந்த பிரதேசம், அந்த திவ்ய தேசமான அந்த திருவரங்கத்திலே சயனித்திருக்கிற எம்பெருமானுடைய கழல், அவனுடைய திருவடி தாமரைகளை சென்னி வைத்து தன்னுடைய சிரச தரித்தவரான எம்பெருமானார் அப்படின்னு அங்கே காட்டுறார். அப்போது எம்பெருமானார் எதனாலே இதை அந்த கழல் எம்பெருமானார் அந்த அதாவது திருவரங்கநாதனுடைய பெரிய பெருமாளுடைய திருவடி தாமரைகளை தன்னுடைய சிரசில் எதனால் தரிச்சிருக்கிறார்னா, ரொம்ப ஆச்சரியமாக ஒரு திருஷ்டாந்தம் காட்டுறார். ஒரு ராஜா இருக்கிறார், சார்வபௌமனான ஒரு ராஜா இருக்கார். அவர் சிம்மாசனத்தை ஏறணும்னாலே தலையில் ஒரு முடியோடு தான் ஏறுவார். முடி இல்லாமல் அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்கார மாட்டார். சிம்மாசனம் ஏறணும்னாலே முடியோடு தான் ஏறுவாரோ இல்லையோ. எதனால இந்த முடி அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, ஆதிராஜ்ய சூச்சகமான அந்த முடி, திருமுடி அபிஷேகம் அப்படின்னு காட்டுறது. அப்போ அப்பேற்பட்ட அந்த முடியை தான் தரிச்சுட்டு ஏறாள் இல்லையோ, இவருக்கு உடையவர்னு திருநாமம். உடையவர்னாலேயே உபய விபூதிக்கும் நாதன் அப்படின்னு பட்டம். அப்போ அந்த மாதிரி எம்பெருமானாரில் கொடுத்தபடியாலே அந்த உபய விபூதிக்கும் தான் கடவர் அப்படின்றத காட்டுறதுக்காக பெருமாள் திருவடியே தன்னுடைய சிரஸில் தரிச்சு உட்காண்டிருக்காராம் எம்பெருமானார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமானார் சந்நிதியில் போய் சேவிக்கிறச்சே, இல்லை மொத்தமுண்டான எம்பெருமானார் சந்நிதிகளில் சேவிக்கிறச்சேவும் அவர் ஒரு நீண்முடியை தரிச்சிருப்பார், இல்லை பிரபன்ன பாகையை தரிச்சிருப்பார். அந்த இடத்துல திருமண்கா பதிச்சிருக்கும், நம்ம எல்லாம் போய் சேவிக்கலாம். மற்ற இடங்களில் இந்த எம்பெருமான் தரிக்கிற அந்த முடிகளுக்கெல்லாம்
நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்துருப்பா, நிறைய ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கும், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் எம்பெருமானாரோ மற்ற உண்டான ஆச்சாரியர்களை தரிக்கிற இடத்துல எம்பெருமானார் அந்த தரிக்கிற பிரபந்த பாகையிலோ நீள்முடியிலையோ திருமண் காப்பு பதிச்சிருக்கும். ஏன்னா எம்பெருமானாருடைய திருவடி அதுதான் அந்த அரங்கன் தென்னரங்கன் கடல் சென்னி வைத்து அப்படின்னு காட்டும். அப்போ அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் தான் அதில் மன்னும். அந்த நிஷ்டையில எம்பெருமானார் எப்பவுமே இருக்கா. அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேயே திருவடிகளையே தியானம் பண்ணிட்டு அந்த திருவடியிலே தான் இருக்கிற மாதிரி தான் அந்த நிஷ்டையிலே இருக்கிறாரே. அப்போ நித்திய சம்ஸ்லேஷத்தோடு இருக்கார். அந்த திருவடியும் அந்த திருமுடியும் எம்பெருமானாருடைய திருமுடியும் எம்பெருமானுடைய திருவடியும் கொக்குவாயும் படுகண்ணியும் போலே அப்படின்னு காட்டுறாப்போ அந்த அளவுக்கு ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத அளவுக்கு அந்த மாதிரி தன்னுடைய சிரஸை எடுத்து எம்பெருமானுடைய திருவடியில் சேர்த்தே தான் அதில் மன்னும் எம்பெருமானார் இராமானுஷன் எம்பெருமானார் இருக்காரே அவர் இத்தலத்துதித்தே இந்த பூ பிரதேசத்தில் அவர் உதித்த உடனே என்னதாச்சுன்னா ஆனது செம்மை அறநெறி செம்மையானது அப்படின்னு காட்டுறா. அதாவது இந்த வேதங்கள் எல்லாம் அந்த வேத பதம் அப்படின்னு இருக்கிறது இல்லையோ அதெல்லாம் செம்மையானது, அதெல்லாம் ஆர்ஜவத்தோட கூடி ஆயிடுத்து. இத்தனை நாளும் அதுக்கு கண்டபடிக்கு அர்த்தங்களை கல்பித்து அர்த்தங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தா சில பேர். ஆனால் எம்பெருமானார் அவதரிச்சாரோ வேதங்களெல்லாம் செவ்வியதாக எடுத்து அதெல்லாம் நல்ல ஒரு ஆர்ஜவத்தோட கூடித்து. அவரோபித்தவான் சுதேர் அபார்த்தான் நனு ராமாவரஜஸ்ஸ ஏஷபூயா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். அந்த அபார்த்தங்களெல்லாம் நசிப்பித்தார் எம்பெருமானார். வேதங்களுக்கு உண்டான அபார்த்தங்கள் எல்லாம் நசிப்பித்தார். அது உண்டான ஒரு அதாவது நல்ல ஒரு மார்க்கத்தை அதுக்கு ஸ்தாபிச்சு கொடுத்தார் அப்படின்னு ருஜுத்வத்தை ஸ்தாபிச்சு கொடுத்தார். பொய்மை அருசமயம் போனது பொன்னி அப்படின்னு அந்த வேத பாஷ்யங்கள் குதிருஷ்டிகள் அப்படின்னு இருக்கிறது இல்லையோ அதெல்லாம் நாசமாக போயிடுது. பொன்னி போயிடுது அப்படின்னா அதெல்லாம் நாசமாக போயிடுது அப்படின்னு காட்டுறா. அது இறந்தது வெண்கலி. இது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்த அந்த பாஷ்ய குதிருஷ்டி மதங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்த வெண்கலி, வெப்பத்தோட கூடின அந்த கலி புருஷனுடைய கோலாகலம் இருக்கிறது இல்லையோ அது அடங்கி விடுத்து. இறந்தது வெண்கலி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். ராமானுஜ திவாகரர் உதிக்கவே புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா அப்படின்னு எம்பெருமானார் இங்கே அவதரிச்சாரோ புண்ணியம் அப்படின்ற தாமரை உதித்தது, அதாவது மலர்ந்தது, பாபம் அப்படின்ற இருள் நீங்கித்து அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். அந்த மாதிரியாக இருக்கிற இந்த தாமசமான மோகனார்த்தமான சாஸ்திரங்கள் எல்லாம் சமிச்சு போச்சு. அப்போ அந்த வேதம் நல்ல ருஜுத்வத்தோட எழுந்து நின்னது. இந்த வேத மார்க்கமானது ரொம்ப பொழிச்சன் ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுறா. அதுதான் லோகத்துக்கே அவர் பண்ண உபகாரம். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் சொன்னவர் 50வது பாசுரத்தை சொல்றார். உதிப்பன உத்தம ரிசிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளவன் குத்தமெல்லாம் பதித்தயன் புன் கவிப்பாவி நம்பூண்டன பாவுதொல் சீர் எதித்தலை நாதன் இராமானுஜந்தன் இணையடியே. இதுக்கு முன்னாடி கடல் சென்னி தென்னரங்கன் கடல் சென்னி வைத்து தான் அதில் மன்னும் இராமானுஜன் அப்படின்னு எம்பெருமானாருக்கு உண்டான நிஷ்டையே பாடினார். இப்பொழுது அந்த எம்பெருமானாருக்கு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளில் எந்த ஆசையோ அத்தனை ஆசை இவருக்கு எம்பெருமானாருடைய திருவடியில். இதை தான் மேலே இன்னொரு பாசுரத்தில் காட்ட போகிறார். நின்னவன் கீர்த்தி நீழ்ப்புனலும் அப்படின்ற பாசுரத்தில். அப்போ எம்பெருமானாருடைய திருவடிகளில் இவருக்கு இருக்கிற ஒரு நிஷ்டையை தான் சொல்லி அந்த பிராவண்யாதிசயத்தை இவர் தனக்கு எம்பெருமானார் பக்கத்தில் உண்டான விஷயத்தை சொல்லி தான் ரொம்ப ஆச்சரியமாக இங்கே பாசுரத்தை இட்டு காட்டுறார். உதிப்பன உத்தமர் சிந்தையுள் அப்படின்னு. இது பூர்த்தியே எம்பெருமானாருடைய திருவடிகளுக்குண்டான வைபவத்தை காட்டுறது. எம்பெருமானாருடைய திருவடிகள் ராமானுஜந்தன் இணை அடி. எம்பெருமானாருடைய 2 திருவடி தாமரைகள் இருக்கிறதே, அந்த திருவடி தாமரைகள் எப்படி இருக்கிறதுனா உதிப்பன உத்தம ரிஷிந்தையுள். உத்தமர்கள் அப்படின்னு பெயர் கொண்ட சில அதிகாரிகள் இருக்காளே அவர்களெல்லாம் யார் அப்படின்னாக்கா எம்பெருமானாரே பிராபகம்னு இருக்கிற அந்த உத்தமர்கள் எல்லாம் இருக்காளே அவர்களுடைய மனசிலே உத்தமர் சிந்தையுள் உதிப்பன. அவர்களுடைய மனசுல நன்ன விளங்கிறது, உதித்த சூரியனை போல நன்ன பிரகாசிக்கிறது.
அந்த மாதிரி இருக்கிறது. அந்த சரம பர்வ அதாவது சரமபர்வ பிரகாசிகமான இந்த கிரந்தமானபடியால் பரமைகாந்திகள் ஏகாந்திகள் முமுட்சுக்கள்லேயே பல விதங்கள் காட்டுறாங்க. முமுட்சுக்கள் ஏகாந்திகள் பரமைகாந்திகள்னா காட்டுறாங்க. உத்தமர்னா பரமைகாந்திகள் சொல்கிறது. அந்த பரமைகாந்திகளுடைய மனசில் அது சிந்தையுள்ள அது உதிக்கிற சூரியனாக இருக்கிறது இந்த 2 திருவடி தாமரைகள் அப்படின்னு காட்டுறார். அதாவது ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ அந்த மாதிரி எல்லையில் சீர் இளநாயிர 2 போல் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த மாதிரி 2 சூரியங்களை போல இந்த 2 திருவடி தாமரைகள் உதிக்கிறது. ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன. ஒன்றலர் அப்படின்னா இந்த எதிர் பட்சத்தை இருக்கிறாளோ இல்லையோ அந்த ஒன்னலர் அப்படின்னா எதிரிகள் அப்படின்னு, அந்த குதிருஷ்டிகள் பாக்கியர்கள் அப்படின்னு அதை சொல்கிறது, பிரதிபட்சங்களை சொல்கிறது. அந்த மாதிரி அந்த ஒன்றலர் நெஞ்சம் அஞ்சி கொதித்திட, அந்த மாதிரி அந்த ஒன்னலர் இருக்காளே பிரதிவாதிகளில் இருக்காளையோ அவருடைய ஹிருதயம் நடுங்கும்படி, அவர்களுடைய மனசு நடுங்கும்படி எம்பெருமானார் மாறி நடக்கிறார். அந்த திருவடிகள் மாறி நடப்பன அப்படின்னு அப்படி இப்படி போய் வருது. அது ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. எம்பெருமானார் பாஹ்ய குதிருஷ்டி விஷயங்கள் எல்லாம் நிரசனம் பண்ணுறதுக்காக ஒரு பரியாயம் திருவேங்கடத்துக்கு எழுந்தருளினார், ஒரு பரியாயம் திருநாராயணபுரத்துக்கு போனார், ஒரு பரியாயம் காஷ்மீரத்துக்கு போய் வந்தார். இந்த மாதிரி அங்கங்கே போய் வந்தார் இல்லையா. இதுதான் மாறி நடப்பன அப்படின்னு காட்டுறான். மாறி நடப்பனா மாறி அப்படியும் இப்படியும் போய் வர்றார் எம்பெருமானார். அவருடைய திருவடி தாமரைகள் அப்படி இப்படி போய் வருது. அதெல்லாம் எதுக்காகனா திருவேங்கடத்துக்கு போனார். அங்கே திருவேங்கடமுடையான் முதல்ல நாராயணனே இல்லை, அது வேற ஏதோ தேவதை அப்படின்னு ஸ்தாபிக்கிற இடத்துல அந்த எம்பெருமானுக்கு சங்க சக்கரங்கள்லாம் கொடுத்து அப்பனுக்கு செங்காளி அழித்தருளும் பெருமாள்னு பேர் கொண்டு வந்துட்டார். ஆச்சாரத்துவம் பூர்த்தி அங்கே ஆச்சாரத்துவத்தை பெற்று வந்துட்டார். அது மட்டும் இல்லை, அங்கே இருந்து தான் பல கிரந்தங்களை தான் இயற்றியிருக்கிறார் எம்பெருமானார். தான் இயற்றிருக்கிறார்னா தான் எல்லாம் உபன்யாசம் பண்ணியிருக்கார். இது எங்கே தெரியறதுன்னா வேதார்த்த சங்கிரகம் அப்படின்ற கிரந்தத்துக்கு தாத்பரிய தீபிகை அப்படின்ற ஒரு டீக்கை உண்டு. அந்த இடத்துல அந்த விவரணம் உண்டு. அந்த விவரணத்துக்கு தாத்பரிய தீபிகைன்றது ஸ்ருத பிரகாஷிகா பட்டர் தான் அருளி செய்த ஒரு கிரந்தம். அந்த தாத்பரிய தீபிகையில் ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகமாக மங்கள ஸ்லோகமாக அவர் காட்டுறார். ஸ்ரீபாஷ்யகிருத் உபன்யஸ்தா ய ஸ்ரீசைல பதேப்புரஹ தாத்பரிய அதாவது வேதார்த்த சங்கிரஹஸ்யாச குர்மஸ் தாத்பரிய தீபிகாம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் அப்படி சொல்கிறாச்சே. திருவேங்கடமுடையான் திருமுன்பே உபன்யாசம் பண்ணி அருளினார் எம்பெருமானார். என்னத்தன்னா வேதார்த்த சங்கிரகம்ன்ற கிரந்தத்தை உபன்யாசம் பண்ணி அருளினார். அங்கே ஒரு பரியாயம் சொல்லி காட்டினார். அந்த வேதாந்த விஷயமாக தான் அந்த கிரந்தங்கள் எல்லாம் அங்கே பண்ணினாரோ இல்லையோ. அப்போ ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் முன்னாடி நின்று ஸ்ரீபாஷத்தை பண்ணினது ஒரு பக்கம், இன்னொன்று திருவேங்கடமுடையான் முன்னாடி திருமுன்பே நின்று அங்கே வேதார்த்த சங்கிரகாதி கிரந்தங்கள் எல்லாம் பண்ணது ஒரு பக்கம். அப்போ இந்த மாதிரி அந்த வேதாந்த விஷயங்களையும் ஸ்தாபிச்சார். அப்போ அங்கே திருவேங்கடத்துக்கு நடந்தார், அங்கே அந்த பாஷ குதிருஷ்டி மதங்களை எல்லாம் நிரசனம் பண்ணினார். அதே மாதிரி திருநாராயணபுரத்துக்கு போனார், அங்கே ஜெயினர்கள் பௌத்தர்கள் இருந்தவர்கள் எல்லாம் மாற்றினார் அப்படின்னு பிரசித்தம். தொண்டனூர் பக்கத்துல எல்லாம் இந்த ரொம்ப பிரசித்தமான சரித்திரங்கள். அப்போ அங்கே எல்லாம் நடந்தார். காஷ்மீருக்கு போனார், போதாயன விருத்தி கிரந்தத்தை கொண்டு வந்து அங்கே சில நிரசனங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு. அப்போ மாறி நடப்பனான்றதுக்கு இந்த வியாக்கியானம் பண்ணி காட்டுறோம். இதெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா நம்முடைய காஞ்சி பெரிய சுவாமி அவர் அனுபவிக்கிற ஒரு விதம். எம்பெருமான் திருவரங்க அதாவது நம்பெருமாள் இருக்கார் இல்லையோ, திருவரங்கநாதன் நம்பெருமாள் இருக்கார் இல்லையோ, அவர் நடைக்கு பிரசித்தி பெற்றவர். அந்த நம்பெருமாளுக்கு நடை அழகு அப்படின்னு காட்டுறார். அவன் அந்த நம்பெருமாவுடைய நடை போல இந்த எம்பெருமானாருடைய நடை அப்படின்னு காட்டுறான். மாறி நடப்பனா அவருக்கு எத்தனை அழகான நடையோ அப்படி செல்லு அப்படின்னு அவர் நடந்து வர்றச்சே எந்த அழகோட வர்றாரோ அந்த மாதிரி எம்பெருமானாரும் நடந்து வர்றச்சே அந்த அழகு தெரியறது தோத்துறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறான். மாறி நடப்பன ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சி கொதைத்திட மாறி நடப்பன கொள்ளவன் குத்தமெல்லாம் பதித்த என் புன் கவி பாவினம் பூண்டன பாவுத்தோல் சீர் எதித்தலைநாதன் இராமானுஷன். அந்த எம்பெருமானார் எப்படி இருக்கிறார்னா எதித்தலைநாதன், எதிகளுக்கெல்லாம் தான் தலைவனாக இருக்கிறார், நாதனாக இருக்கிறார் எம்பெருமானார். எம்பார் என்ன மத்துமுண்டான எத்தனையோ சன்னியாசிகள், அதாவது அருளாள பெருமாள் எம்பெருமானார்
அதே மாதிரி ஆட்கொண்டவெளி ஜீயர் அப்படின்னு எத்தனையோ 700 பேர் சன்னியாசிகளுக்கு அவர் சுவாமியை அறிந்திருக்காருன்னா சாமானியப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. ஏதோ ஒரு 4 பேர் 10 பேர் அப்படின்னு இல்லாமல் 700 சன்னியாசிகளுக்கு தான் ராஜாவாக இருந்த ஆனபடியாலே எதி ராஜான்னு பேர் பெற்றுட்டார். அதுதான் எதித்தலை நாதன் அப்படின்னு காட்டுறா. பேர்பட்ட ராமானுஜனுடைய திருவடி தாமரைகள் எப்படி இருக்கிறதுன்னா கடைசியில் அதுக்கு இத்தனை வைபவங்களோடு கூடினத்துக்கு ஒரு திருஷ்டி போட்டு வைக்க வேண்டாமா? அந்த திருஷ்டி போட்டு தான் குத்தமெல்லாம் கொள்ளவன் குத்தமெல்லாம் பதித்த என் புன் கவி பாடின பாவினம் பூண்டன பாவு துளசி அப்படின்னு காட்டுறது. எத்தனை தோஷங்கள் உண்டோ அந்த தோஷங்களோட நிரம்பி இருக்கிற என்னுடைய பொய்யான ஒரு சாமர்த்தியமும் இல்லாத என்னுடைய பொய்யான வார்த்தைகளாலேயே பாடப்பட்ட அந்த திருவடி தாமரைகள், அந்த திருவடி தாமரைகளுக்கு எத்தனை வைபவம் இருக்குது. நித்தியசூரிகள் போத்தக்கூடிய அந்த எம்பெருமானாருடைய வைபவம் அப்படின்னு இருக்கிறச்சே அதெல்லாம் விட்டுட்டு என்னுடைய புன்கவியும் தான் பெருசாக ஒரு விஷயமாக கொண்டு தான் இந்த கிரந்தத்தை எல்லாம் அங்கீகரிச்சிருக்கிறாரே. பதித்த என் புன்கவிப்பாவினம் பூண்டன பாவதோல்சி எரித்தலைநாதன் அப்படின்னு அந்த விஷயத்தை காட்டுறார் ராமானுஜன் தன் இணையடி அப்படின்னு. எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளுக்கு இந்த வைபவம் உண்டு அப்படின்றதோட இந்த 50வது பாசுரம் இங்கே காட்டப்பட்டது. அதாவது இந்த பாவினம் பூண்டன பாவத்தோல்சீர் அப்படின்றதுல இன்னொரு அதிகப்படியான ஒரு விஷயம், அந்த புன்கவியெல்லாம் எம்பெருமானார் தன்னோட திருவடிகளுக்கு ஏற்றுண்டாரே. ஏற்றுச்சே சரி இவர் இந்த மாதிரி தான் பாடுறாரு, வேற விதி இல்லை அப்படின்னு ஏற்றுண்டாரன்னா அப்படி கிடையாது. இவனை எப்படி கொண்டார்னா இவனுடைய அஜ்ஞானத்தாலே சொன்ன சொல்லுக்களும் நோய் இவை என்ன அவற்றில் ஒரு குறைகளும் பாராதே. இவனுடைய அஜ்ஞானத்தாலே ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டார் அப்படின்னு அதில் குறையெல்லாம் பார்க்காம இவனை எப்படி கொண்டார் அப்படின்னாக்கா ஒரு கதம்ப மாலை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கலம்ப மாலையை எடுத்து தான் சாத்திண்டு ஆஹா இந்த புஷ்பம் சிவப்பா இந்த மாதிரி நல்லா இருக்கிறது, இது பச்சைகை இப்படி இருக்கிறது, இது மஞ்சளா இப்படி இருக்கிறது, இது வெளுப்பா இப்படி இருக்கிறது, இது சிகப்பா அப்படி இருக்கிறதுன்னு அங்கங்கே அந்தந்த புஷ்பங்களை பார்த்து ஆனந்திக்கிற மாதிரி இந்த கலம்பகம் மாலையை இத்தனை பெரிய இந்த கலித்துறை அந்தாதி இருக்கிறதோ இல்லையோ இந்த ராமானுஜ நூத்தந்தாதி இதெல்லாம் தான் கொண்டு தரிச்சுண்டு தானதை போட்டு தானதை ஸ்வீகாரம் பண்ணி அங்கீகரித்து தானதை அழகு பார்த்து ரசிக்கக்கூடிய எம்பெருமானார். அப்பேற்பட்ட குணபூர்த்தியுடையவர் எம்பெருமானார். அவருடைய திருவடி தாமரைகளுக்கு இந்த வைபவம் உண்டு. உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளவன் குத்தமெல்லாம் பதித்த என் புன்கவிப்பாவினம் பூண்டன பாவதொல்சி எதித்தலைநாதன் ராமானுஜந்தன் இணையடியே அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானாருடைய திருவடி தாமரைகளை தியானிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவரான ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீ ஜீயர் சுவாமியினுடைய பரம கிருபைக்கும் பல்லாண்டு பாடி கேட்ட தேவரேனுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இந்த 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் அநேகமாக தோஷங்களை தான் அடிய சொல்லியிருப்பேன். அந்த தோஷங்களுக்கு நடுவில் ஏதானோ சில குணங்கள்னு இருந்தால் அதையெல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு மற்றமுண்டான தோஷங்களெல்லாம் பொறுத்தரோடு வேணுமா பிரார்த்திச்சு இப்போ சொன்னாரோ இல்லையோ இந்த மாதிரி கொள்ளவன் குத்தமெல்லாம் பதித்த என் புன்கவி பாவினம் பூண்டன அப்படின்னு அந்த மாதிரி அந்த திருஷ்டி போட்டு இந்த மொத்தம் திவ்ய பிரபந்த தாரா அப்படின்ற அற்புதமான ஒரு காரியக்கிரமத்துக்கே ஒரு திருஷ்டி போட்டு வச்சால் தானே அதுக்கு ஒரு அழகு. அதுதான் அடியனுடைய இந்த பூஞ்சொற்கள் அப்படின்றத அடியன் உணர்ந்து விண்ணப்பித்து நிற்கிறேன், சமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஸ்ரீ ஸ்ரீசதத்வதீபானாம் சௌமியஜா மாத்ருயோகினாம் ஆதிகேசரினாம் பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுது
எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.